Start பண்ணலாமா? So this is what the area today I am going to discuss with you. See, due to practical reasons, there are certain areas which have linkages, right? So அப்போ அந்த லிங்கேஜஸ் இல்லாமல் திடீர்னு ஒரு ஏரியா எடுத்தோம்னா புரியாது. அப்படிங்கிறதுனால ஒரு அட்ஹாக்காக தனியாக ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு ஏரியாவாக தான் இந்த சாப்டரை நான் எடுத்திருக்கேன். விச் டோன்ட் ஹாவ் மச் ரிலேஷன்ஷிப். இப்போது பட்ஜெட்டு மற்றதை பற்றி தெரியாமல் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்த முடியாது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி மீனிங்கு ஸ்கோப் இதெல்லாம் இல்லாமல் அடுத்தடுத்த சாப்டர் செகண்ட் சாப்டரோ தேர்ட் சாப்டரோ நடத்த முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சோலை சார் ஒரு ஆஸ்பெக்டில் மீனிங்கு ஸ்கோப் இந்த மாதிரி, அதே மாதிரி சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரிஸு அந்த ஆஸ்பெக்டில் ஹி வில் பி கோயிங். ஸோ அதனால தான் டைரெக்டாக ஏன் சார் 6th யூனிட்டில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டாப்பிக்கு, ரைட்டா? ஸோ அதை ஒரு சின்ன டாப்பிக்கும் கூட ஐ கேன் சே, பட் வெரி 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 சிக்னிஃபிகண்ட் டாபிக். நீங்கள் எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் கம்பல்சரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் இருக்கிற ஒரு 4 அல்லது 5 மேஜர் டைட்டில்ஸ்குள்ளே ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது பம்பேட்டில். சச் அன் இம்பார்ட்டண்ட் ஏரியா இஸ் திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. சரியா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ when it comes to this syllabus, ஃபஸ்ட்டு சிலபஸை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா as such meaning, scope and significance of administrative law. என்ன, what is administrative law, meaning, what are all its scope and why it is so important, what are all its significance. இது ஃபஸ்ட்டு ஃப்ரேஸில் கொடுத்துருக்காங்க சிலபஸில், ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன இந்த விஷயத்தில் புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்ன, அது எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒய் இட் இஸ் தேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ரைட்? நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் இஸ் ஏவி டைசி, டைசி ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, டைசி ஆன் இப்போ when it comes to public administration, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டதுனால உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கீவேர்டு இல்லை எந்த ஒரு டைமென்ஷன் எடுத்தாலும் there have been several scholars who gave their inputs about that. அவங்க வியூ பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, when it comes to this administrative law, டைசி அப்படிங்கிறவங்க ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைசியோட வியூ பாயிண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா என்ன அப்படிங்கிறது தான் செகண்ட் கீவேர்டாக நம்ம பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அதை எப்படி அவங்க கம்பேர்டு வித் தட் ஆஃப் ஃப்ரெஞ்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோட ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறதோட எப்படி கம்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறது. பட் இந்த பேரை எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, டைசி அப்படிங்கிறது? டைசி இஸ் த ஒன் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாவை பற்றி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஸோ வாட் இஸ் ரூல் ஆஃப் லா? ஸோ அப்போ அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்த்துருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை. அது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, வாட் வி கால் இட் அஸ் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். ஸோ அப்போது இது திஸ் பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இஸ் ஆல்வேஸ் இன் கிரிட்டிசிசம். இன்றைக்கி கூட கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தும்போது கூட பவியாக இருந்தாப்புல, அப்போ ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் செப்பரேஷன் ஆஃப் பவரை பற்றி பேசும்போது கூட தே ஆர் டாக்கிங் அபவுட் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். கொடுத்துரு, எல்லாருக்குமே கொடுத்துரு, ரைட்டா? ஸோ அதை பற்றி எல்லாருக்குமே பேசும்போது தட் இஸ் ஆல்சோ ஒன் மோர் டாபிக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, த லாஸ்ட் டாபிக் இன் திஸ் chapter is administrative tribunals. Tribunals.
ரைட்டா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த 6th யூனிட்டே இவ்வளோ தான். ஹார்ட்லி ஒரு 3 hours எடுத்தோம்னா ஒரு 3 கிளாஸ் மேக்ஸிமம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் 4 கிளாஸ்க்குள்ளே இந்த சாப்டரை முடிச்சிடலாம். பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் சாப்டர் இஸ் ஹேவிங் எ வெரி பிக் வெயிட்டேஜ் pertaining to கொஸ்டின் பேப்பர். ரைட்டா? ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் வருவோம். முதல்ல இதை என்னன்ற ஒவ்வொரு கீவேர்டை நம்ம லேட்டஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்ன, அது என்னென்ன பார்வையில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ how much you people understood about public administration? Public administration எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க by this time? சும்மா ஒரு சின்ன ஜேர்னி தான் இல்லையா? ஒரு 5 கிளாஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? சும்மா சொல்லுங்கள், வாட் எவர் இன் யுவர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, டைகாட்டமி பிட்வீன் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், வெரி குட். மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபேர்ஸ், வெரி குட். Related to administrative officers and their duties. Kana நீ சொல்லுமா, what do you understood about public administration? Yeah, it is about government management or government administration. சும்மா ஓகே, பாலிசி மேக்கிங் as well as பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி பார்க்குறது. ஸோ அதான் நீயும் ஃபங்க்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் த்ரூ அட்மினிஸ்ட்ரேஷன், வெரி குட். அபேட்னா என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா அதுலேருந்து ஒரு ரூட் எடுத்துக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. உன் புரிதல் என்னங்கிறது தான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. எஸ், நீ தான். வெரி குட், வெரி குட். Very good. Okay, anything that is working under the government is what we call it as public administration. Okay, va? So appo we understood that there needs some organization to administer the public or administer the common man or administer the country or govern the country. ஏதோ ஒரு காரணத்திற்காக நிர்வாகம் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது. அதை பொதுத்துறையில் நடந்தால், அதாவது பொது வெளியில் நடந்தால் அது பொது நிர்வாகம்னு சொல்கிறோம். ரைட்டா? இதே வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக இருந்ததுன்னா தட் இஸ் ரிலேட்டட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம திடீர்னு ஒரு விஷயம் அங்கங்கே ஸ்டிக்கர் முளைச்சிருக்கோம் சமீபத்தில், ஏன்னா அது ஃபேனு லைட்டெல்லாம் வந்து போனீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஏன் ஆல் ஆஃப் அ சடன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லா குழந்தைங்களும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா கிளாஸ் ரூம் எல்லா இடத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். அவன் படித்து முடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே எழுந்து போயிடலாம். இன்றைக்கி இபி சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டில். ஸோ தேவையில்லாமல் அதிகப்படியான இபி, இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நிர்வாகம் நினச்சிருக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ எடுத்தோடனே சென்சிட்டைஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? இப்போ சென்சிட்டைஸ் பண்ணி ஒரு ஒட்டியாச்சு, பிள்ளைங்க திரும்பவும் பார்க்குறாங்க, இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காங்க பிள்ளைங்க. ரைட், அடுத்து அவங்க தே மே கம் அப் வித் செட்டன் ரூல்ஸ். என்னது, கடைசியாக எழுந்து போகிறவன் நாங்கள் சிசிடிவி கேமராவில் பார்ப்போம், எவன்னா வந்து நிறுத்தாமல் எழுந்து போயிட்டா 500 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லி தே மே கம் அப் வித் செட்டன் ரூல்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக இருக்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் we can create certain set of rules and regulations in order to have a smooth functioning of this organization. கரெக்டா? இதே தான் அங்கே அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் இருக்காங்க, டீம் இருக்காங்க, அவங்க சைடில் சில நேரங்களில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். ரைட்டா? இப்போ சப்போஸ் அவங்க கடைசியாக யாராக இருந்தாலும் எழுந்து ஷட் டவுன் பண்ணாமே கிளம்பி போயிடுறாங்க, திடீர்னு பவர் ட்ராப் ஆகுது, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சிஸ்டம் கரப்ட் ஆகுது, திரும்ப ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஷட் டவுன் பண்ணாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியிலேருந்து 1000 ரூபா கட்டு. அப்போ என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபைனா இல்லை ஏதோ ஒரு ரூல்ஸோ ஏதோ ஒரு ரெகுலேஷனோ எதுக்குன்னா ஆர்கனைசேஷனை ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் எ ஹோல். இட் இஸ் எ மெமோத் என்டைட்டி. பிகாஸ் நமக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம்.
உதாரணத்துக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சமுதாயமும் இன்றைக்கி இருக்கிற சமுதாயமும் ஒன்றும் கிடையாது. ரைட்டா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜென்ரேஷன் கேப்னு சொல்லும் போதே கூட அந்த ஜென்ரேஷனுக்குள்ளேயே நாங்கள்லாம் 90s கிட்ஸு, நாங்கள்லாம் இப்படி தேன் மிட்டாய் சாப்பிட்டோம், அது உங்களுக்கு இல்லை, அது இதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி இருக்கிற கிட்ஸு நாங்கள்லாம் கேட்ஜெட்லேயே இல்லாத வேலைலாம் காட்டும், உங்களுக்குலாம் தெரியாது. அப்படியே எங்கள் அப்பா காலத்துக்குனா அவர் வேறு ஒரு விஷயம் சொல்லுவார், அவங்களுக்கு தாத்தா காலத்தில் வேறு ஒரு விஷயம். அப்போது என்னென்னா ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளேயே மொத்தம் எல்லாத்தையுமே அனுபவித்து வாழ்ந்து முடித்த ஒரு காலம் ஒன்று உண்டு. அடுத்து சுற்றி இருக்க நகரத்தை நோக்கி வந்த காலம் ஒன்று உண்டு. அடுத்து அர்பன் ஆகி ஸ்டேட் லெவலில் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்தது உண்டு. இன்றைக்கி குளோபல் லெவலில் மூமெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்குன்னா த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ எவர் எக்ஸ்பேண்டிங், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் நியமிக்கிற ஒரு அதிகாரிகளோ இல்லை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இருக்கான்ல, அவனை நீங்கள் நிர்வகிக்கணும்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவையா இல்லையா? The administrative law is nothing but to administer all the activity wherever the administrators are involved. ஒரு சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா அது ரிலேட்டட் டு ரூல்ஸாக இருக்கலாம், ஸ்டாட்டூஸாக இருக்கலாம், எனி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாவாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அது எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது இல்லையா? தட் லா இஸ் வாட் வி கால் இட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அப்போது இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதை நேரோயர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவன் செயல்படுற விதத்தை நிர்வகிக்கிறது அப்படின்னு ஒரு நேரோயர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்கலாம். இட் இஸ் த என்டையர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இட்ஸ் ஃபுல். இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மொத்தத்தில் அடி முதல் நுனி வரை நடக்கிற எல்லா செயல்பாடுகளால் ஏற்படுகின்ற விளைவுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்த நிறுவனம் வரைக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். நான் சொல்ல புரியுதா? பிகாஸ் whenever an act, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆக்டுக்குள்ளே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ப்ரொசீஜருக்குள்ளே யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான்ற அத்தாரிட்டி இருக்கும். அந்த அத்தாரிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது somebody may be aggrieved of that also. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு இதான் ரெகுலராக நடக்குது இப்போ தமிழ்நாட்டில். ரைட்டா? இப்போ ஒரு ரெய்டு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெய்டு போகிற ஆஃபீஸர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சில ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்து தானே அனுப்புவாங்க. போய் அப்படியே இஷ்டத்துக்கு போயிட்டு கதவை உடச்சிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட் தே ஷுட் ஷோ த ஐடென்டிட்டி கார்டு, இந்த மாதிரி வந்திருக்கோம் சோன்னு ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகும்போதும் அவங்களுக்குன்னு சில டெக்கோரம் இருக்குது. மேன் ஹேண்டிலிங் பண்ணக்கூடாது, சும்மா தள்ளி விடுறது, அடிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. the person should cooperate. கோஆப்ரேஷன் இல்லைனா அதுக்கு யாராவது ஒரு செக்யூரிட்டி கார்டோ, தட் இஸ் ஒரு போலீஸ் அஃபிஷியலை யாரோ கூட வச்சுக்கலாம். இன் கேமரா ஏதாவது கேஷ் எடுக்கிறாங்கன்னா உடனே இன் கேமரா இருக்கணும். அப்போ இதெல்லாம் என்னது? ப்ரொசீஜர்ஸ் ப்ரொவைடட் இன் தட். இதை வயலேட் பண்ணி ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். வந்தாங்க, என்னன்னே சொல்ல, ஐடி கார்டை காட்டினாங்க, மூட்டையாக பை வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட தட் கான்ட் ஹேப்பன். தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்னது ஒரு பர்டிகுலர் அவங்களுக்குன்னு இருக்கிற டீமோடு வந்து எல்லாத்தையும் எடுத்த பிறகு கூட A to Z என்னென்ன அங்கேருந்து கைப்பற்றினாங்கன்றத லிஸ்ட்டு போட்டு அந்த பர்டிகுலர் அசஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அந்த அசஸ்ஸி கையில் கையெழுத்து வாங்கிட்டு டினாமினேஷனோட 5000 ரூபாய் நோட்டுகள் எத்தனை இருந்தது, 200 ரூபாய் நோட்டுகள் எத்தனை இருந்தது, எல்லாத்தையும் டினாமினேஷன் போட்டு திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இதை வயலேட் பண்ணி அவங்க என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. இஃப் அட் ஆல் தே ஆர் வயலேட்டிங் அப்படின்னா அதுக்கு என்ன ரெப்பர்கஷனுங்கிறதையும் இந்த லாவே சொல்லுது. தட் இஸ் வாட் த மேஜர் திங் அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ரைட்டா? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது எங்கேயோ தனியாக ஒன்றும் இல்லை. இட் இஸ் கன்வீனியன்ட்லி இன்டர்மிங்கிள்டு வித் த அட்மினிஸ்ட்ரேஷன் இட் செல்ஃப். அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே தான் அதை எப்படி நிர்வகிக்கிறார்கள், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை நிர்வகிக்கும் பொழுது ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலை அது பாதிக்குதுன்னு வைங்க. அந்த பாதிக்கும் பொழுது த அக்ரைடு இண்டிவிஜுவலை அவன் தவறு செய்தானா இல்லையா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுற ஒரு அட்ஜுடிகேட்டிங் பவரையும் அங்கே கொடுத்து வச்சுருக்கோமா, அதை ஜட்ஜ் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்க ஆக்ஷன் எடுத்தது சரியாக இருந்தால் he is going to abide by the law. சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா, அப்போ தப்பாக இருந்துச்சுன்னா அவர் அக்ரைவ்டு இண்டிவிஜுவல் நீட் டு சீக் ரெமிடி இல்லையா? அப்போ அந்த ரெமிடியை பற்றியும் பேசணுமா இல்லையா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிக்னலை வயலேட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு 2 ரூல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு, சடனாக நிறுத்துறாரு, உங்கள் லைசன்ஸு எல்லாத்தையும் வாங்குறாரு. வாங்கிட்டு சப்போசட்லி அவர் வந்து ஒரு 5000 ரூபா ஆர்பிட்ரரியாக கேட்குறாரு. இஃப் யூ ஹாவ் எ வெரி குட் லீகல் அவேர்னஸ், நீங்கள் என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீங்கள் வண்டியிலேருந்து கீயெல்லாம் எடுக்கவே கூடாது. நீங்கள் கீயை வேறு எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஓகே, ஐ எம் கோஆப்ரேட்டிங் வித் யுவர் என்கொயரி. லைசன்ஸ் இருக்குது, என்னது இன்சூரன்ஸ் இருக்குது, ஆர்சி புக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓவர் ஸ்பீடிங் இல்லை, நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன், ஏன் ஆர்பிட்ரரியாக கேட்குறீங்கன்னு சொல்லி யூ கேன் கொஸ்டின் ஹிம். ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காரு அவர், மிஸ்யூஸ் ஆஃப் பவர். அப்போ மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பண்ணி சும்மா ஆர்பிட்ரரியாக கேட்டால் நம்மளும் என்ன பண்ண வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ இது எல்லாமே எங்கேயோ ஃப்ரேம் பண்ணி இருந்தால் மட்டும்தானே அதை நீங்கள் அட்மினிஸ்ட்ரே பண்ண முடியும். இங்கே ஃப்ரேம் பண்ணவே இல்லைனா வாட் வில் ஹேப்பன்? அப்படி ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணவே இல்லை அப்படின்னா இட் வில் லீட் டு chaos அண்ட் கன்ஃபியூஷன் ஆஸ் வெல் அஸ் ஆர்பிட்ரரினஸ். அந்த அதிகாரிகள் என்ன வேணாலும் நம்ம மீது ஆக்ஷன் எடுக்கலாம். நமக்கு என்ன தெரியாது, ஃபஸ்ட்டு அவேர்னஸ் இருக்காது, ரெண்டாவது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க முடிவு எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை டிமாண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ தேர் நீட் டு பி certain செட் ஆஃப் law. தட் law இஸ் வாட் we call it as administrative law. அப்போ இது என்ன சார், ஆஸ் சச் திரும்பவும் ரூல் ஆஃப் லா இல்லை டேசி சொன்ன மாதிரியே தானே, நோ ஒன் இஸ் அபோவ் த லா ஆஃப் த லேண்டு, லா ஆஃப் த லேண்ட் ஒன்று இருக்க போது, அதுதானே எல்லாரையும் கவர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், there is a constitution which provides every framework, every administrative setup of the country. நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பும் எப்படி ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த செட்டப் அது சொல்லியிருக்கு. வாட் இஸ் லெஜிஸ்லேச்சர், வாட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், வாட் இஸ் ஜுடிஷியரி, இதை தனித்தனியாக சொல்லிடுச்சா? எக்ஸிக்யூட்டிவ்னா அதுக்குள்ளே என்னென்ன செட் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கா? லெஜிஸ்லேச்சர்னா அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிருச்சா? ஜுடிஷியரினா அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிருச்சா? இதுதான் ஏவி டைசியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் வேறு இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வேறு இல்லை, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம் அண்டர் ரூல் ஆஃப் லா. அப்போ அவருடைய பார்வை, ஏவி டைசியின் பார்வையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு ஒன்று தேவையே இல்லை. ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு ஏவி டைசி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆல்ரெடி ரூல் ஆஃப் லா இருக்கே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், அந்த பிரச்சனைக்கு அவங்க தீர்வு சொல்ல போகிறாங்க, அந்த தீர்வின் அடிப்படையில் யாராக இருந்தாலும் ரெமெடி வரப்போகுது. அது எதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு தனி செட்டப்பு? சப்போஸ் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அட்ஜுடிகேஷன் ஏஜென்சி கிரியேட் பண்ணுறீங்க, லைக் ட்ரிபியூனல்ஸோ இல்லை வேறு ஏதோ குவாசி ஜுடிஷியல் பாடி ஏற்படுத்துறீங்கன்னா, தட் வில் பி மேன்ட் பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இஃப் இட் இஸ் மேன்ட் பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆல்வேஸ் இட் வில் பி ப்ரோ அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் இருக்கும், ப்ரோ பீப்புளாக இருக்காதோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து ஏவி டைசிக்கு இருக்குது. ரைட்டா? பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி டைசி பார்க்குற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது யூகே பேஸ்டாக இருக்கே கண்டி, ஃப்ரான்ஸோ மற்ற நாடுகள் பேஸ்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட பார்வை ரொம்ப நேரவாக இருக்குது, யூகே மட்டும் வச்சு யோசிக்கிறாரு. ரெண்டாவது என்னென்னா, அந்த யூகேயில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா யூஸ் பண்ணுறாங்களே, தட் இஸ் ரூல் ஆஃப் லா, அதில் இருக்க காம்ப்ளெக்சிட்டிஸை அவர் யோசிக்கவே மாட்டார். என்ன காம்ப்ளெக்சிட்டிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆல் த டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் நோஹோ வில் நாட் பி தேர் ஃபார் ஜுடிஷியரி. எல்லா டெக்னிக்கல் நோகவும் ஜுடிஷியரிக்கு இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு யோசிச்சிங்கன்னா, சப்போஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்பெக்ட்ரமில் ஸ்கேம் நடந்திருக்கு, காற்றுலேயே ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி அட்ஜுடிகேட் பண்ண முடியும். ஸ்பெக்ட்ரம் பற்றின நாலேஜ் இல்லாமல் லீகல் நாலேஜ் இருக்குது, ஹீ மே பி எ வெரி வெல் எக்ஸ்பர்ட் இன் எனி ஆஃப் த லா. நாட்டில் இருக்க எந்த சட்டத்தை பற்றியும், எந்த செக்ஷன் சப்செக்ஷன், அது கிரிமினல் ப்ரொசீஜரோ சிவில் ப்ரொசீஜரோ எதை பற்றி வேணால் அவருக்கு நாலேஜ் இருக்கலாம். பட் கண்டிப்பாக எல்லா நாலேஜும் எல்லாருக்கும் இருக்கும்னு அவசியம் இல்லை இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்ட்ரெஸ் ஷேரிங் ஃபார்முலா பர்டைனிங் டு காவேரி ரிவர் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு புரியணும். ட்ரவுட் இயரில் எந்த அளவுக்கு டிஎம்சிஎஃப்டி எவ்வளோ, 1000 மில்லியன் கியூபிக் ஃபூட்டு, அது கெப்பாசிட்டி என்ன, ரிப்பேரியன் ஸ்டேட்டோட ரைட் என்ன, இவ்வளோ டெக்னிக்கல். அது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஒன்று வச்சுருக்கோம். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன பண்ணுவான்னா, தேர் வில் பி எ வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் வில் பி தேர். அவங்க தான் கேட்ச்மெண்ட் ஏரியாவோட பொட்டன்ஷியல் என்ன கேல்குலேட் பண்ணுவான், எவாப் டிரான்ஸ்பிரேஷன் எவ்வளோ நடக்கும்னு கேல்குலேட் பண்ணுவான். இதெல்லாம் பேஸ் பண்ணி இவனுடைய ரைட் என்ன, ரிப்பேரியன் ஸ்டேட்டோட ரைட் என்ன, அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட்டோட ரைட் என்னன்னு அவன் அனலைஸ் பண்ணுவான். அதை பேஸ் பண்ணி அவன் கொடுக்குறத பேஸ் பண்ணி வேணால் இவங்க திரும்ப ஃபர்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். கான்செப்ட் உனக்கு புரியுதா? அப்போ ஆல் த இன்ட்ரிகேட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை.
ரெண்டாவது இப்போ ரூல் ஆஃப் லா ஆஸ் பர் எல்லாமே நீங்கள் ஜுடிஷியரிக்கிட்டே போய் நின்னீங்க அப்படின்னாக்கா ஜுடிஷியரி வில் பி ஓவர்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா யூ வில் நாட் கெட் எ குயிக் ரெமிடி. உடனே உங்களுக்கு ரெமிடி அப்படிங்கிறது கிடைக்குமான்னு தெரியாது, ரைட். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாட் எவர் குவாசி ஜுடிஷியல் பாடி தட் இஸ் பீயிங் கிரியேட்டட், இது ஆப்வியஸ்லி தே நீட் நாட் டு பி ஒன் சைடட். நிறைய இடங்களில் காமன் மேனுக்கு ரிலீஃபும் நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டா. ஏன்னா தவறு அரசு மீது இருக்கும் பொழுது, ஏன்னா இங்கே என்ன அட்வான்டேஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எந்த ரெமிடி இந்த பிரச்சனைக்கு யார் பாதிக்கப்பட்டால் எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே சட்டத்தில் டிஃபைன் ஆகிருக்கும். இங்கே ஆஃபிஷியல் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஃபிஷியல் பண்ண தப்புக்கு அரசு பொறுப்பேற்றிருக்கும். ரூல் ஆஃப் லாவில் அது கிடையாது. ஆஃபீஸர் தப்பு பண்ணியிருந்தா ஆன் இஸ் ஓன் கெப்பாசிட்டி அவர் மேலே தான் நீ கேஸ் போடுவேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ரூல் ஆஃப் லான்றது எல்லாருக்குமே ஒன்று தான். அப்போ அப்படி அஃபிஷியல் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால நான் தனி மனுஷனாக செய்த தவறாக மாறிவிடும். இப்போ வெனவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இருக்கிற நாடுகளோ இல்லை செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன அப்படின்னா ஐ ஆம் ஆக்டிங் ஆன் பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஸ் அன் ஆஃபீஸர் ஹியர். நான் அரசினுடைய பிரதிநிதியாக தான் எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறேன். இதில் ஏற்படுகின்ற நல்லது கெட்டது லாப நஷ்டம் எல்லாத்துக்குமே நான் பொறுப்பில்லை, அரசு பொறுப்பேற்றுக்கும். அப்போ அரசு பொறுப்பேற்றுக்கோன்னு வச்சுக்கோயேன், இஃப் சம்திங் நீட் டு பி பெய்ட் ஆஸ் எ காம்பன்சேஷன் இட் வில் பி பெய்ட் அவுட் ஆஃப் த எக்ஸ்செக்கர். எங்கேருந்து காம்பன்சேஷன் கிடைக்கும்? எக்ஸ்செக்கர்லேருந்து கிடைக்குன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து கிடைக்கும். வேறாஸ் நீ இண்டிவிஜுவல் மேலே கேஸ் போடுற அப்படின்னு வச்சுக்கோயேன், இண்டிவிஜுவல் மேலே கேஸ் போடும் பொழுது அந்த அதிகாரி தான் தவறு செய்திருக்கார் ஆஸ் பர் ரூல் ஆஃப் லாவே தவறு செய்திருந்தாலும் இஃப் த ஆஃபீஸர் இஸ் ஹேவிங் த பேயிங் கெப்பாசிட்டி எய்தர் ஹி வில் பி காம்பன்சேட்டிங் யூ, அதர்வைஸ் அதிகப்படியாக போனால் அந்த அதிகாரியை தூக்கி நீ ஜெயிலில் போடலாம், அவ்வளோதான். உனக்கு அந்த திருப்தி தான் வருமே கண்டு என்ன கிடைக்காது, ஒரு டியூ ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் கிடைக்குமானா அங்கே கிடைக்காது. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ஸியின் பார்வையில் இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆஸ் பர் ரூல் ஆஃப் லா இருக்குல்ல, அதை விட இன்றைக்கி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதிகமாகிடுச்சு. ஈவன் தோ காம்ப்ளெக்சிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனது மட்டும் இல்லாமல் யூகேலேயே நிறைய ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டாங்க, நாட் ஒன்லி அபவுட் ரூல் ஆஃப் லா. அப்போ என்னது, ஏவி டைசியோட கான்செப்ட் அந்த காலத்தில் வேணால் சரியாக இருந்திருக்கலாம், இந்த காலத்துக்கு அது பொருத்தமானதாக இருக்காதுன்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். இன்னும் டீட்டெயிலாக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் த ஐடியா ஆஃப் ஏவி டைசி ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அப்போ அவர் எதை கம்பேர் பண்ணி பேசுகிறாரு, ஒரு பக்கம் ரூல் ஆஃப் லாவை வச்சுக்கிறாரு, ஒரு பக்கம் ஃப்ரான்ஸோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவை வச்சுக்கிறாரு. அதான் ரூல் ஆஃப் லாவே இருக்கும்போது எதுக்கு, ஏன்னா இங்கே என்னது யாருமே சட்டத்துக்கு மேலானவர்கள் இல்லை கீழானவர்கள் இல்லை, அதான் ரூல் ஆஃப் லா சொல்லுது. ஆல் ஆர் பிஃபோர் த லா அன்டில் ஆர் அதர்வைஸ் இஃப் யூ வயலேட்டட் த லா உன்னை யாருமே என்ன பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதெல்லாம் ரூல் ஆஃப் லா ரொம்ப தெளிவாக சொல்லுது, அதை தான் அவர் திரும்ப சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக என்ன ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா ரூல் ஆஃப் லாவை மட்டுமே வச்சு இன்றைக்கி, ஆனால் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஷுட் பி இன் கன்சனன்ஸ் வித் ரூல் ஆஃப் லா. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை கொண்டு வந்தாலும் தட் ஷுட் ஆல்சோ ஃபாலோ வாட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அது ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அக்ரிவேட் வருது அப்படின்னா ஒரு அட்ஜுடிகேஷன் பொசிஷனில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஜட்ஜ் பண்ணுற பொசிஷனில் நான் இருக்கேன்னா ஐ எம் சப்போஸ் டு ஹியர் ஃப்ரம் போத் த சைட்ஸ். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதுதானே சொல்லுது. என்ன சொல்லுது, இரண்டு பக்கத்தினுடைய நியாயத்தையும் விசாரித்து விசாரணை அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லணும். நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேஸ். யாருமே அவர்களுடைய ஓன் கேஸ்க்கு அவங்களே என்னவா இருக்கக்கூடாது, ஜட்ஜாக இருக்கக்கூடாது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுது. அப்போ அந்த சட்டங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா நீட் டு பி எ சப்செட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லா. கான்ஸ்டியூஷன் லாக்குள்ளே தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இருக்குமே கண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா கான்ட் சூப்பர்சீட் ஆர் வயலேட் த கான்ஸ்டிடியூஷனல் லா ஆர் ரூல் ஆஃப் லா. கிளாரிட்டி இருக்கா? நான் சொல்கிற கான்செப்ட் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே தான் என்னவா இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு இருக்கலாமே கண்டி கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணி உங்களால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னு ஒன்று எழுதவே முடியாது. ஏன்னா கான்ஸ்டியூஷன் எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆல்சோ இன் தட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆல்சோ எவ்ரி திங் நீட்ஸ் டு பி ப்ரொடெக்டட். இப்போ சிட்டிசன்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு
புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசாக கிரியேட் பண்ணுற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, தட் ஷுட் நாட் பிரெச் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா புட்டசாமி கேஸு ரிலேட்டட் டு ப்ரைவசி, கேஸ்ட் சென்சஸ், இதெல்லாம் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டு while expanding the article 21 of right to life and liberty, it very well clearly came up with the statement that right to privacy is a fundamental right. ரைட்டா? இப்போ நீங்கள் கேஸ்ட் சென்சஸ்னு ஒன்று கொண்டு வர போகிறீங்க. இந்த கேஸ்ட் சென்சஸ் எனுமரேட் பண்ணும்போது என்னோட கேஸ்ட் என்ன நான் வெளியே சொல்லிக்க விரும்பல, இட்ஸ் மை ப்ரைவசி நான் நினைக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். ஆனால் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க என்கிட்ட, இப்போது நீங்கள் எப்பா என்ன ஜாதி பண்ணி அப்படின்னு. Constitutionally, I have a right to privacy as per the article 21 that is being expanded by the Supreme Court. Abdina, I can simply say that that act which is aimed at enumerating the caste census itself is null and void. And the act, and the law, that law is necessarily created to administer certain activities. அதனால் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சட்டமானது எதுக்குள்ளே தான் இயங்குது? இட் இஸ் எ சப்செட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லா. அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தான் உட்பட்டு தான் அது இயங்குதே கண்டி, அதுக்கு வெளியே தனியாக ஒன்று கிரியேட் ஆகலை. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ரைட்டா? இதை தான் வந்து டைசியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். என்ன, வாட் இஸ் திஸ் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன்? என்னடா? டீசென்ட்ரலைசேஷன் சொல்லலாம். வேறு பகிர்ந்து டெலிகேட் பண்ணுறோம். யார்கிட்ட டெலிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சபார்டினேட் கிட்ட டெலிகேட் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், when it comes to ministries, when it comes to the லெஜிஸ்லேச்சரில் இருக்க மினிஸ்ட்ரிஸ், இதெல்லாம் நமக்கு வரும்பொழுது என்ன அப்படின்னா, if any particular law need to be enacted, ஒரு சட்டம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் எனில், மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ்னு வரும்போதே தே ஆர் அ பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்னு வந்துடுறாங்களா? ரைட்டா? பட் இவங்க கொண்டு வர போகிற சட்டங்களின் முன்வரைவாகட்டும், பில் ஆகட்டும், இல்லை டிராஃப்ட் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், இது ஆக்சுவலாக எங்கே டிராஃப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எங்கே யார் டிராஃப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வாட் எவர் த டிராஃப்ட் ஆஃப் எனி பில், ஹூ வில் பி டிராஃப்டிங் இட்? Workers in the sense, obviously it is secretary who is nothing but the IAS officer. இப்போ பாலிசி மேக்கிங் அப்படின்னு ஒன்று எடுக்கும் பொழுது, பாலிசி மேக்கிங்கில் அந்த டிராஃப்ட் பில் இருக்கு இல்லையா, அந்த டிராஃப்ட் பில்லை கிரியேட் பண்ண போகிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான். பிகாஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மினிஸ்டர் ஹி இஸ் கோயிங் டு ஃப்ரேம் இட். ஆனால் ஃப்ரேம் பண்ணதை அப்ரூவ் பண்ண போகிறது யார்? ஆக்சுவலாக மினிஸ்டருக்கு அப்புறம். ஆக்சுவலாக இல்லை, நீங்கள் ரொம்ப இதுவாக ரொம்ப ப்ராடாக யோசிக்காதீங்க, சும்மா சிம்பிளாக யோசிங்களேன். இட் இஸ் கோயிங் டு பி அப்ரூவ் பை த லெஜிஸ்லேச்சர். பிகாஸ் நம்ம பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் ஆர் த அல்டிமேட் சோவரைன். பீப்புள்ஸ் ஆர் அல்டிமேட் சோவரைன் அப்படிங்கிறதுனால நம்மளோட பாராளுமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அவங்களோட அப்ரூவல் வாங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் மீது நம்மளால் திணிக்க முடியாது. அப்போ தேர் இஸ் சம் ஆர்கன்ஸ் கால்ட் அஸ் லெஜிஸ்லேச்சர்னு சொல்கிறோம். அப்போ இந்த லெஜிஸ்லேச்சர் இருக்காங்க இல்லையா, இந்த லெஜிஸ்லேச்சர் தான் எனாக்டிங் எனி லா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சட்டம் இயற்றும் உரிமை யாருக்கு இருக்குன்னா, சட்டமன்றமோ பாராளுமன்றத்துக்கோ இருக்குது. ஆனால் அதனோட முன்வரைவை எழுதுகிற இடத்துல இவங்க இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம். ஆனால் திரும்ப அந்த முன்வரைவை யார்கிட்ட வைக்கணும்? லெஜிஸ்லேச்சர் கிட்ட வைக்கணும். வி ஆல் வெரி வெல் நோ தட் ஹவ் அ பில் வில் பி பாஸ்டு. பாலிட்டி நீங்கள் இன்னும் ஃபர்தராக படித்தவங்களுக்கு தெரியும், இல்லை படிக்க போகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, தெர் வில் பி சம்திங் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் தேர்ட் ரீடிங். அப்போ என்ன அப்படின்னா, அந்த பில்லுடைய தலைப்பு என்ன, அதனுடைய ப்ரியாம்பிள் என்ன சொல்லுது, அந்த பில்லுடைய முன்னுரை என்ன சொல்லுது, அந்த பில்லோட பாடி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த பில்லை நீங்கள் டேபிள் பண்ணுவீங்க. டேபிள் பண்ணும்போது ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், இந்த பில்லோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எல்லாத்தையுமே பேசுவீங்க. எல்லாத்தையுமே பேசும் பொழுது இஃப் இட் இஸ் ஜென்ரல் இன் கேரக்டர், பொதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காமனாக ஒரு ஜென்ரலான பில்லாக இருந்து ஜென்ரல் இன் கேரக்டர் அப்படின்னா, ஆல் த மெம்பர் வில் பார்ட்டிசிபேட் இன் த பில். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விமன் ரிசர்வேஷனை பற்றி அந்த பில்லு பேசுது அப்படின்னா 20% ஆல்ரெடி ஒரு டிராஃப்டில் இருக்குது அப்படின்னா, ஒய் நாட் 30% ஒருத்தர் கேட்கலாம், ஒய் நாட் 50% ஒருத்தர் கேட்கலாம்.
ரைட்டா. இது எல்லாமே நடந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது முடிஞ்சு ரைட்டா, எய்தர் தே கேன் கோ ஃபார் என்னது செலக்ட் கமிட்டிக்கு போகலாம், இல்லை டீட்டெயில்டு டிஸ்கஷனுக்கு போகலாம். ஸோ செலக்ட் கமிட்டிக்கு போய் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் செகண்ட் ரீடிங். டீட்டெயில்டு டிஸ்கஷன் போனீங்கன்னா தட் இஸ் செகண்ட் ரீடிங். டீட்டெயிலாக முடிஞ்சிட்டு ஓட்டிங் ஆன் த பில் நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தேர்ட் ரீடிங். இப்போ ஓட்டிங் ஆஃப் த பில்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா த லா இஸ் பீயிங் பாஸ்ட் பை ஒன் ஹவுஸு, இன்னொரு ஹவுஸ்க்கு போகுது, அந்த ஹவுஸில் இந்த 3 ஸ்டேஜ் முடியுது, 2 ஹவுஸும் பாஸ் பண்ணிட்டா இட் இஸ் ப்ரெசென்டட் டு த பிரசிடென்ட். பிரசிடென்ட் சைன் பண்ணால் த பில் பிகம் அன் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ரைட்டா, இது நமக்கு தெரியும். ஆனால் பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னா தேர் ஆர் சர்டன் பில்ஸ் விச் ஆர் ஹைலி டெக்னிக்கல் இன் நேச்சர். அப்போ அந்த டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த டெக்னிக்காலிட்டிஸை ஒன்றையும் எழுத முடியாது, எழுத தேவையில்லை. ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக ஃபீல்டு லெவலில் தேவையான ரூல்ஸை யாரே செட் பண்ணிக்கலாம்னா நாங்கள் ஒரு ஸ்கெலிட்டனை கொடுத்துட்றோம், அதுக்கு மேலே கிளாதிங்லாம் யார் போட்டுக்கோங்க, நீங்கள் போட்டுக்கோங்கன்னு யார்கிட்டே திருப்பி கொடுத்துருது பார்லிமெண்ட். அப்படின்னா பார்லிமெண்ட் இஸ் ப்ரொவைடட் டு த எக்ஸிக்யூட்டிவ் இட் செல்ஃப். நான் சொல்ல புரியுதா? அதாவது நாம் ஒரு வரைவு ஏற்படுத்தணும் இல்லையா, அந்த வரைவுங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ ஸ்கெலிட்டன். இதில் ஃப்ளஷ், கிளாதிங், ஸ்பைசஸ் எல்லாம் யார் போட்டுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க, எக்ஸிக்யூட்டிவே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க கையிலேயே அதனோட உரிமையை கொடுத்துட்றாங்க. தட் இஸ் த ரீசன் வை இட் இஸ் கால்ட் as delegated legislation ஆர் subordinate legislation. சார் ஏன் சார் இப்படி பண்ணணும், அவங்களே பண்ணலாம் இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் the number of days the parliament operating become very 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 limited. பொதுவாக பாராளுமன்றம் நடக்கின்ற 60-70 நாள் தான் பொதுவாகவே நடக்குது. ஒன்று ஏதாவது பிரச்சனையில் பாதி நேரம் என்ன அது அட்ஜாயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதனால் அது செயல்படுறதில்லை. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கு ரொம்ப இல்லாதனால, பிகாஸ் வி ஆல் வெரி வெல் நோ தட் தீஸ் லேமேன் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் லேக் த நுவான்சஸ், டெக்னிக்கல் நுவான்சஸ். அப்போ என்னது பாதி விஷயமே தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெசென்ட்லி இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹூ இஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்னு வைங்களேன், அவர்கிட்ட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி ரிலேட்டடாகவோ இல்லை வேறு எந்த இன்டெலெக்சுவல் ரிலேட்டடோ கேட்டால் கண்டிப்பாக ஹி மே பி ஆன்சரிங் இட். கிராஜுவேட்டே இல்லாமல் பெரும்பான்மையான எம்பிஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரைட்டா. அப்போ கிராஜுவேட் இல்லாத ஆட்களுக்கு முதல்ல டெக்னிக்கல் நிட்டிகிரிட்டிஸ் தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது ரைட்டா. ஸோ அப்போ இதனால் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதனுடைய என்னது ஒரு ஓவரால் வெர்ஷனை மட்டும் கொடுத்துட்டு இதனோட இன்ட்ரிகேட் மேட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் டீல் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துட்றாங்க. பட் இதுக்கு ஏதாவது பாதுகாப்பு அம்சம் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா there is something called as கமிட்டி ஆன் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் ஆர் கமிட்டி ஆன் சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அவங்கக்கிட்ட ஸ்க்ரூட்டனிக்கு போகும் அந்த கமிட்டி ஆஃப் ஒரு 8 பேரோ 10 பேரோ உட்காந்து அதை கரெக்டாக தான் பண்ணுறாங்களான்னு. ஆனால் அந்த கமிட்டிக்கு எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருந்துற போகுது, கிட்டத்தட்ட 6000 சில்லற பில்லு போனதில் அவங்க மொத்தமே ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பில்லு கூட இன்னும் வந்து பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அனுப்பலை ஓவரால் த பீரியடில் சொல்கிறேன். அப்போ இப்படி இருக்கும் பொழுது த ரியல் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்குல்ல, என்னது எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பக்கம் இருக்காங்க, லெஜிஸ்லேச்சர் ஒரு பக்கம் இருக்காங்க, ஜுடிஷியரி ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மூணுத்தினுடைய வேலையை 3 பேருமே சரியாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்றுத்துடைய வேலையை செய்யுது அப்படிங்கிறது தான் இங்கே கிரிட்டிசிசமாக இருக்குது. ஏன்னா இங்கே 2 வேலை பண்ணுறான். இங்கே ஒன்று வந்து டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனில் லெஜிஸ்லேச்சர் வேலையை எக்ஸிக்யூட்டிவ் கையில் எடுத்துட்டான்னு சொல்கிறோமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடப்பாவி ஜுடிஷியரி வேலையை அவன் கையில் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிர்வாகத்தின் பரிமாண வளர்ச்சியின் காரணமாக டியூ டு எவல்யூஷன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், டியூ டு எவர் எக்ஸ்பேண்டிங் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ரீச் இன் எவ்ரி ஸ்பியர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படி எவ்ரி ஸ்பியரில் உள்ள காலம் போகும்பொழுது there are several technical nitty-gritties that needs to be answered which is not able to be answered by the legislature. There lies what is called as delegated legislation. அங்கே இந்த delegated legislation ஒன்று கம்பல்சரி தேவைப்படுது. தம்பி நீங்கள் ஒதுங்கோ நாங்களே பார்த்துக்கிறோன்னு யாராலும் சொல்ல முடியாது, லெஜிஸ்லேச்சரால் இன்னைய கட்டத்துக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு சைபர் கிரைம்ஸ் எப்படி இருக்குது, மண்டை காயுது. நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு அவன் போயிட்டு இருக்கான்னா அவனை கண்டெயின் பண்ணணும், அதை விட அதிகமாக யோசிக்கணும்னா அப்போ டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் தானே எந்த ரூட்டில் வருவான், எப்படி ஃபிஷிங் பண்ணுவான், என்ன க்ரியேட் பண்ணுவான், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், சைபர் செக்யூரிட்டி எப்படி டைட்டன் பண்ணணும். அப்போ சைபர் ஆக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சைபர் மட்டும்தான் ஒரு பொலிட்டீஷியன் இருந்தாருன்னு வச்சுக்கோ, அவர்கிட்ட போய் எந்த சைபர் ஆக்டை பற்றி பேச முடியும், கண்டிப்பாக முடியாது. அப்போ சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னா that need to be given in the hands of technical people.
சரி ஓகே, இது தப்பா சரியா அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ஜட்ஜ் பண்ணுற இடத்துல எல்லா நேரத்துலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஜுடிஷியரி கிட்ட போக முடியாது. அப்படின்னா இது சரி இது தவறுன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுற இடத்துல தட் இஸ் த ரீசன் ஃபார் அட்ஜுடிகேஷன். சரி, இப்போ திரும்பவும் நான் ஐ எம் கம்மிங் பேக் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த ஜன் விஸ்வாஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கேள்விப்பட்டீங்களா? வேரியஸ் பிரிட்டிஷ் ஏரா enactments wherever there are several criminal provisions or criminal இது எல்லாத்தையுமே டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க, சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ரைட்டா? இந்த மாதிரி டீக்ரிமினலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஜுடிகேட்டிங் பவரை பூரா யார் கையில் கொடுக்குறாங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் கைக்கு போய் நிற்குது. இது சரியா தவறா, இவர் செய்தது தவறுனா அவருக்கு என்ன பீனல் சார்ஜஸ் போடலாம், இந்த ப்ரொசீஜரில் இப்போ யார் கையில் கொடுக்க போகிறாங்கன்னா ஒவ்வொரு ஆக்ட்டுக்கும் அதுக்குள்ளே வந்து ஒரு எய்தர் கவுன்சிலோ இல்லை ஒரு ஹெட்டோ யாரோ ஒருத்தரை நிர்ணயிக்க போகிறாங்க. சரி, ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிதலுக்கு சொல்கிறேன். செபின்னு ஒன்று வச்சுக்கோங்க, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ செபி வந்து ஆல் ஆஃப் அ சடன் செகண்டரி மார்க்கெட்டை பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அவங்க தே ஆர் கம்மிங் அப் வித் சம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அந்த ரூல் படி இது செய்தால் தப்பு, இது செய்தால் சரினா, தப்பு சரின்னு ஜட்ஜ் பண்ணுற இடத்துல ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணால் தானே அது தப்பாக செய்திருக்காங்களா சரியாக செய்திருக்காங்களா ஜட்ஜ் பண்ண முடியும். அப்போ இன் எவ்ரி ஸ்பியர் தேர் வில் பி ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹூ இஸ் சிட்டிங் தேர் டு அட்ஜுடிகேட். அப்போ இந்த அட்ஜுடிகேட் பண்ணுற இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டரை வைக்கும் பொழுது they are entering into the sphere of what is called as judiciary. நான் சொல்ல புரியுதா? இந்த பிரச்சனைகளை மக்களுக்கான பிரச்சனைகளாகவும் எடுத்துக்கலாம், அதிகாரிகளுக்கான பிரச்சனைகளாகவும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரிபியூனல்ஸ் வரும்போது மக்களுக்கான பிரச்சனைகள்னா என்ன, சட்டம், சட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷனில் ஏற்பட்ட பிரச்சனைகளை மக்கள் தீர்க்கிறதுக்காக தீர்ப்பாயங்கள் கிட்ட வராங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ஐடி அசஸ்சி, ரைட்டா, என்னை வந்து ஒரு ஐடிஓ வராரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரு, அவர் அசஸ் பண்ணுறாரு. அசஸ் பண்ணிவிட்டு நீ இந்த டிவியேட் பண்ண அந்த டிவியேட் பண்ணுற அது இதுன்னு சொல்லி என் மேலே ஒரு 1 கோடி ரூபா டேக்ஸை ஸ்லாப் பண்ணுறாரு. immediately what I can do is I can seek for income tax appellate tribunal. இப்போ இன்கம் டேக்ஸ் அப்பெலேட் ட்ரிபியூனலுக்கு நான் போகிறேன். இப்போ ட்ரிபியூனலில் இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, நான் ஒரு பக்கம் நிற்பேன், ஐடிஓ ஒரு பக்கம் நிற்பார். அவரோட ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குல்ல, எதனால் 1 கோடி ஸ்லாப் பண்ணுங்கிறது அவர் வைப்பார். ஏன் எனக்கு 1 கோடி போடக்கூடாது, எனக்கெல்லாம் ஏன் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம் நான் வைப்பேன். இதை ரெண்டையுமே அட்ஜுடிகேட் பண்ணுற ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, ஹீ மே பி அடிஷ்னல் கமிஷனர் ஆர் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், எய்தர் ரிட்டையர்டாக இருக்கலாம் இல்லை சர்விங்காக இருக்கலாம். அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்க அப்பீலேட் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அந்த அப்பீலேட் அத்தாரிட்டி வில் கம் டு எ கன்க்ளூஷன். சரி வேணாம்ப்பா, 40 லட்சம் மட்டும் நீ கட்டு. அப்போ இங்கே தே கேம் இன் டு அ ரோல் ஆஃப் என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்ஜுடிகேஷனுக்குள்ளே வந்துட்டாங்களா, ஜட்ஜ் அப்படிங்கிற பொசிஷனில் வந்துட்டாங்களா. ரைட், இது வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் வெர்சஸ் சிட்டிசன். வித்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் டிஜிபியாக இருக்கணும், சீனியாரிட்டியை பிரச் பண்ணி லத்திகாச்சாரனை டிஜிபி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நடராஜன் சார் கேட்டில் வந்து ஒரு கேஸ் போடுறாரு அப்படின்னா, there is something called as சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். இல்லை ஸ்டேட் ரிலேட்டட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தால் there is something called as ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். அப்போ நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் நிர்வாக தீர்ப்பாயங்கள் இருக்குது, மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு சில தீர்ப்பாயங்கள் இருக்குது. இது எல்லாமே ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். திஸ் என்டையர் திங் இஸ் நத்திங் பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. கிளாரிட்டி இருக்கா? இல்லை எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா என்னன்னு புரியுதா? அதாவது நிர்வாகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த நிர்வாகத்தில் சட்டங்கள் இருக்குது, சட்டங்களுக்கான ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் அட்மினிஸ்ட்ரிங் தீஸ் லாஸ். இந்த சட்டங்கள் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் த என்டையர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதனுடைய லீகல் ஸ்பியர்ஸ் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ரைட், இதில் ஏவிடைசி என்ன சொன்னாரும் நடுவில் அதை பற்றி தனியாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த சட்டம் இயற்றும் உரிமையை எப்படிலாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பெற்றார்கள், அதனுடைய நல்லது என்ன கெட்டது என்ன, தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் பெர்டைனிங் டு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் என்னென்னா, இவங்க எப்படி அட்ஜுடிகேஷன் ரோலை எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் செயல்படுறாங்க, அதனோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ். திஸ் இஸ் வாட் த என்டையர் சாப்டர் அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இதில் ஏதாவது தெளிவில்லை என்றால் தெளிவுபடுத்தலாம்.
இல்லைன்னா அதர்வைஸ் ஐ வில் மூவ் ஆன் டு மீனிங். சொல்லுங்க. எதுமா என்ன ஷெட்யூல்ஸ்னு எதை மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பார்ட்ஸ் ஷெட்யூலுக்குள்ளேயே நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளேயே போகாதீங்க. அதில் நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே போகல. இங்கே நம்மளோட சிலபஸில் இந்த இந்த ஏரியாவை நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறது. That is also they had the quasi judicial powers அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. இட் இஸ் எ பிரிட்டிஷ் லெகசி. அது வந்து ஒரு பிரிட்டிஷ் லெகசி. என்ன அப்படின்னாக்கா த மேஜிஸ்ட்ரியல் ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த மேஜிஸ்ட்ரியல் ரோலை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கையில் வச்சுருந்தாங்க. இன்னை வரைக்குமே டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சில மேஜிஸ்ட்ரியல் ரோல் இருக்குது. எப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில மேஜிஸ்ட்ரியல் பவர் அவங்களுக்கு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா pertaining to revenue cases. இப்போ என்னுடைய ரெவென்யூ அசஸ்மெண்ட் நடக்குது இல்லையா, எனக்கு லேண்ட் டேக்ஸ் லெவி பண்ணுறாங்க இல்லையா, என்னோட லேண்ட் டேக்ஸை ஹையராக லெவி பண்ணிட்டாங்கன்னா த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இஸ் த அப்பீலேட் அத்தாரிட்டி. இன்னை வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் அதுதான். ஆனால் சில ஸ்டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, சில ஸ்டேட்டில் இன்னுமே அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு போட்டிருக்காங்க. அண்ட் until 1973 if my memory is correct, இந்தியாவில் they had a certain criminal magisterial power also. ஒரு சின்ன சின்ன கிரிமினல் கேசஸ்க்கு கூட தீர்ப்பு சொல்கிற உரிமையை யார்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கையில் கொடுத்துருந்தாங்க. பட் ஆஸ் பர் ஆர்டிகல் 50 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் we have something called as separation of power இல்லையா. அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் படி எக்ஸிக்யூட்டிவ் கையில் ஜுடிஷியல் ரோல் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் இருந்த உரிமைகள் எல்லாத்தையும் நீக்கியாச்சு. இப்போ எங்கேயுமே யார் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்குள்ளே வரவே மாட்டாங்க. எங்கே மட்டும் வராங்க? ரெவென்யூ கேசஸில். அப்போ ரெவென்யூ கேசஸில் தே ஆர் ஆக்டிங் ஆஸ் எ குவாசி ஜுடிஷியல் பாடி. அங்கே அவங்க ஏன்னா அவர் தான் முடிவு கடைசி. ஏன்னா அவர் தான் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனோட ஹெட் யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அதனால் நீ சொன்ன யூபி பீகார் இந்த பகுதிகளில் ஸ்டில் தே ஆர் டிசைக்னேட்டட் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ். சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் டிசைக்னேட்டட் அஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட மேஜிஸ்ட்ரியல் பவர் மெஜாரிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி பெர்டைனிங் டு ரெவென்யூ கேசஸில் இருக்கிறதுனால அந்த டிசைக்னேஷன் நம்ம கொடுத்தோம். இந்த சாப்டர் பற்றின ஒரு ப்ராடர் ஐடியா வந்துடுச்சா? இன்னும் வரலையா? ரைட், லெட் அஸ் மூவ் ஆன் டு திஸ் சாப்டர் இட் செல்ஃப். மீனிங், ஸ்கோப் இதெல்லாம் எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ சர்டன் நோட்ஸ். அதை கொடுத்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஆர்டிக்கிளும் நம்ம பொறுமையாக அப்படியே ஒரு ப்ரீஃப் நான் அவுட்லைன் கொடுத்துட்றேன். அந்த ஆர்டிக்கிள் நமக்கு இருக்கட்டும் கையில். பட் ஜஸ்ட் ட்ரை டு ரைட் வாட் எவர் ஐ எம் டிக்டேட்டிங் நவ். இப்போ இதனோட கிளாரிட்டி இருக்குல்ல, ரைட். ஸோ இங்கேருந்து நான் சொல்கிறத அப்படியே எழுதிட்டே வாங்க. எழுதும்போதே கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கலாம், ஓகேவா? மீனிங், ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. மீனிங், ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. சரியா? ஸோ ஏன் இது அப்படிங்கிறத பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன், ஓகேவா? வித் ஃபாஸ்ட் க்ரோயிங் காம்ப்ளெக்சிட்டிஸ், வித் ஃபாஸ்ட் க்ரோயிங், வித் ஃபாஸ்ட் ஒரு பேராகிராஃப் தான் வரும், ஓகே. வித் ஃபாஸ்ட் க்ரோயிங் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்ஸ், administrative tasks, 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 the administrative technique to achieve them, also is becoming more and more expanding. கரெக்ட் இல்லையா? அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனோட காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பங்களும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அதனுடைய அப்ரோச் நம்ம பழைய பேட்டர்ன்லேயே நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், எனி எக்ஸாம்பிளாக இருக்கலாம், இன்றைக்கி சிக்குது. சரி, உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் பிளேட் அப்படிங்கிறது நம்ம எல்லா வண்டியிலையும் வச்சுருந்தோம்.
நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் என்னது சிப்போட ஒரு நம்பர் பிளேட்டு. எந்த வயலேஷன் எதாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணால் அடுத்த நிமிஷம் தூக்கிடலான்றோம். இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு லைனை கிராஸ் பண்ணினா உடனே ஒரு ஃபோட்டோவை எடுத்து தம்பி நீ வந்து என்னது லைனை தாண்டிட்ட இந்தா ஃபைன் அப்படின்னு உனக்கே ஒரு ஃபோட்டோவோடு அனுப்பி விட்டுறான். அப்போ என்னன்னா உன்னோட காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உட்காந்து ஒரு ஆளை வச்சுலாம் நோட் பண்ண முடியாது. அவன் பறந்துக்கிட்டு இருக்கான், அப்போ நோட் பண்ண முடியாது. உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு, கிளம்பு, நீ கிளம்பிக்கலாம், உன் பின்னாடி ஓலை மட்டும் வந்துட்டுருக்கு. எல்லா ஆஸ்பெக்டும், இன்சூரன்ஸாக இருக்கலாம், எனி ஆஸ்பெக்ட். சரியா? அப்போ காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்மினிஸ்ட்ரேஷனோட டெக்னிக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபுல் ஸ்டாப். நோ டவுட், no doubt, achievement of some objectives is possible through persuasion or constant watch. Persuasion or constant watch and periodical inspections full stop. Yet some of the objectives can be achieved only through the control of human behavior by applicability of set rules and orders. Full stop. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம நினைக்கிற ஒரு ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நார்மலாக பெர்சுவேட் பண்ணி அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணலாம், இல்லை சரியாக போகிறாங்களா இல்லையான்னு இன்ஸ்பெக்ஷன் மூலயமாவும் பண்ணலாம். ரைட்டா? பட் எல்லா நேரங்கள்லையும் அது சரியாக வருதா அப்படின்னா வராத பட்சத்தில் நமக்கு என்ன தேவையாக இருக்குது அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை, விதிகளை வகுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். இல்லையா? உதாரணத்துக்கு everyone knows that we need to go in the left in India. நான் டிராஃபிக் ரூலே திரும்ப ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறேன். தம்பி எல்லாருமே குழந்தையிலேருந்து எல்லாருமே சொல்லி தான் கொடுக்குறோம், தம்பி ஆன்வர்ட் போகும்போது நம்ம லெஃப்ட் போனோம், ஆப்போசிட்டில் வரோம், அவனோட லெஃப்ட்டில் வருவான்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே இறங்கி போங்களேன், நேராக ஒருத்தன் வருவான் இந்த ரோடில், நம்ம இன்ஸ்டியூட் கீழே போனால். அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒளிஞ்சிருந்து ஒரு ஆள் ஓடியாந்து பிடிப்பார். அவர் தான் யாருன்னா டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக. என்னன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கிறதுனால அதை ஒபே பண்ணலன்னா அது வயலேஷன் மாறுதா இல்லையா? அப்போ அந்த ஹியூமன் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக we are in need of certain set of rules and regulation. That rules is what we call it as administrative law. இதை தான் நம்ம அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு these administrative full stop வச்சுட்டு அடுத்து எழுதுங்க. These administrative rules and orders are described in different names, such as administrative law, administrative law making, administrative legislation, and delegated legislation. ஸோ இப்படி நிர்வாகத்தின் காரணமாக அல்லது நிர்வகிப்பதற்காக ஏற்படுத்துகின்ற அனைத்துமே நிர்வாக சட்டம் தான். நிர்வாகத்துக்கு ஏற்படுத்த அனைத்துமே என்ன? இட் கேன் பி எ ஸ்டாட்டுனா இட் கேன் பி எ லா, சட்டமாகவே இருக்கலாம். இட் கேன் பி எ ரூல், அது வந்து ஒரு அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ரூலாக இருக்கலாம். இட் கேன் பி எ ஆர்டர்,
இட் கேன் பி a judgment or decree. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு ஜுடிஷியல் டிசிஷனை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேனே, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 15-20 வருஷம் கூட இருக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி ஹைகோர்ட்டு தே ஹவ் கம் அப் வித் சுவோமோட்டோ கேஸு எடுத்துக்கிறாங்க. என்னென்னா, இன் ஆர்டர் டு கண்டெயின் த பொல்யூஷன் ஆஃப் டெல்லியில் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட பேசுகிறாங்க, என்ன அது திரும்பவும் ஆட் ஈவன் நம்பர் வந்து கொண்டு வர போகிறோம் டெல்லியில் அப்படின்னு. இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான. ஏன்னா பிரச்சனை என்னது, எல்லாரும் ரோடுக்கு வந்து புருன்னு புகை விட்டான்னா முதல்ல பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ 2ல் இருக்கவங்கலாம் வா, முதல்ல ஆட் நம்பரில் இருக்கோம் ஒரு நாள் வா, பாதி ஆகிடுதா, பொல்யூஷன் நம்ம குறைச்சிடுறோங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங். அப்போ அவர் என்ன பண்ணார், சுவோமோட்டோ எடுத்த ஜட்ஜு கேஸில் ஆல் த பப்ளிக் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ், ஆட்டோவாக இருக்கலாம், டாக்ஸியாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஆல் த பப்ளிக் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் ஷுட் கன்வெர்ட் இட்ஸ் என்ஜின் டு கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ என்ன, இன் ஆர்டர் டு அட்மினிஸ்டர் த பொல்யூஷன், சிட்டியில் இருக்க பொல்யூஷனை நிர்வகிப்பதற்காக he given a decree or judgment that is nothing but administrative law. அப்போ அதை பேஸ் பண்ணி அப்போ என்ன பண்ணியிருக்கோம், டெல்லி கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லாருமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நீங்கள் எந்த ஆட்டோவில் உட்காந்தாலும் சரி, இல்லை டாக்ஸியில் போனீங்கனாலும் சரி, இல்லை பப்ளிக் பஸ்ஸில் போனீங்கனாலும் சரி, எவ்ரி திங் வில் பி ப்ளை யூஸிங் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஐடியா என்ன, பிரச்சனை ஒன்று வந்துச்சு, அந்த பிரச்சனைக்கான தீர்வு. தட் இஸ் த ரீசன் வை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்ளம் சால்விங் டிசிப்ளின். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் எதுனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. கிளாரிட்டி இருக்குல்ல, ரைட். இப்போ ஒவ்வொருத்தரும் இதை எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். மீனிங் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஒவ்வொரு ஸ்காலர் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஸ்காலர் ஐவர் ஜெனிங்ஸ், IVOR JENNINGS. ஐவர் ஜெனிங்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன்ஸ் இட், administrative law is the administrative law is the administrative law is the law relating to the administration, law relating to the administration, law relating to the administration, full stop. It determines the organization, powers, and duties of administrative authorities, powers and duties of administrative authorities, and indicates to the individual remedies for the violation of his rights, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இஸ் நத்திங் பட் லாஸ் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு, ரைட்டா? அப்போ என்னென்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான ஆர்கனைசேஷன் என்ன, அதில் யார் உட்கார போகிறா, அவர் எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, அப்படி யாராவது ஒரு பாதிக்கப்பட்ட இண்டிவிஜுவல் இருந்தால் அவருக்கு என்ன ரெமிடி, இது எல்லாத்தையுமே எது சொல்லிடுது, அந்த லாவே சொல்லிடுது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இஸ் நத்திங் பட் லா மென்ட் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ நீங்கள் எந்த ஆஸ்பெக்ட் எடுத்திங்கனாலும், இன்றைக்கி நிர்வாகத்தில் ஏன் அது மல்டிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா, காம்ப்ளெக்சிட்டிஸ் அதிகமாகிடுச்சின்னு நம்ம பேசுகிறோன்னா, நம்ம கண்ட்ரியோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் வளர வளர சொஃபஸ்டிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சொஃபஸ்டிகேஷன் இன்க்ரீஸ் ஆக அதுக்குரிய நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் நமக்கு தேவைப்படுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், அன்டில் வி ஹேட் BSNL and MTNL, there is nothing necessary for something called as TRAI. பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட்னு ஒன்று இருந்தது. சிட்டிஸில், மேஜர் சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மகாநகர் டெலிகாம் நிகாம் லிமிடெட், இவங்க 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு இந்தியாவிலே டெலிகம்யூனிகேஷனுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க.
ரைட்டா? அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ போனாலும் பிஎஸ்என்எல்கிட்ட தான் போனோம், பிரச்சனை பண்ணாலும் அவன் தான் கிட்டத்தட்ட மோனோபோலி, பிகாஸ் இட் இஸ் ஆஃபர்ட் பை த கவர்மெண்ட். ஆஃப்டர் மொபைல் டெலிஃபோனி வந்த பிறகு ஒரு 10-12 ஆனாங்க, அப்புறம் இப்போ சுருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேரியஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்தபோது we have been forced to comply with certain regulations. என்னாச்சு? டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு வரோம். ஏன் கொண்டு வந்தோம்னா நிறைய பிரச்சனைகளை யார் ஃபேஸ் பண்ணுறா? கஸ்டமர் ஃபேஸ் பண்ணும். சரி, இன்னைக்கு we are having something called as mobile number portability. இருக்கா இல்லையா? What is mobile number portability? இந்த விஷயத்தை ட்ராய் கொண்டு வந்த இந்த ஆஸ்பெக்ட் இல்லாத போது என்ன பிரச்சனை தெரியுமா நம்ம ஃபேஸ் பண்ணோம்? அவன் சர்வீஸ் புவராக இருந்தாலும், அவன் எதுவுமே சர்வீஸ் சரியாக பண்ணலனாலும், மந்த் ஆன் மந்த் நம்ம ரீசார்ஜ் பண்ணாலோ இல்லை போஸ்ட்பெய்டு வச்சுருந்தாலோ என்கிட்ட ஒரே ஒரு நம்பர் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க நம்பர் 13 வருஷத்துக்கிட்ட வச்சுருக்கேன்னு வச்சுக்கோயேன். திடீர்னு என்னை மிஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டு கூட 13 வருஷம் கழிச்சு என் பழைய நம்பரில் ட்ரை பண்ணால் என்னை பிடிச்சிடலாம். அப்போ அப்படி கிடையாது. நான் வேறு வழியே இல்லை, நான் ஏர்செல்லுக்கு மாற்றணும்னு ஆசைப்பட்டேன்னா புது நம்பருக்காக பயந்துட்டு நான் ஏர்டெல்கிட்டே இருப்பேன். இப்போ வி ஹவ் பீன் எம்பவர்டு. நம்ம என்ன எம்பவர் ஆகிட்டோம்? ஒரே ஃபோனு தான், கஸ்டமர் கேர் பண்ணி MPN மொபைல் MNPன்னு போட்டு ஸ்பேஸ் பார் போட்டு நீ SMS அனுப்பிச்சிட்டின்னா வாரி சுட்டிட்டு உனக்கு ஃபோன் வரும். சார் யூ ஆர் 13 இயர்ஸ் ஓல்டு கஸ்டமரு, ரொம்பவே சர்வீஸை வந்து இத்தனை வருஷம் நாங்கள் கொடுத்துருக்கோம், என்ன பிரச்சனை, எங்கள் மேலே என்ன தப்பாயிடுச்சு, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 500 ரூபா கம்மி பண்ணிக்கிறோம் பில்லில், நாங்கள் புது பிளான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தரோம், புதுசாக இப்படி ஒரு பிளான் வந்திருக்கு, இனிமேல் 200 ரூபா கம்மியாக தான் வரும் உங்கள் பில், அது இதுவும் பேசுவான். Who empowered me? This law enacted by the parliament to administer the regulate the telecom authority என்ன எம்பவர் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவைப்படுது. the same thing applicable to IRDA, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இன்சூரன்ஸுங்கிறது LIC விட்டா வேறு எதுவுமே கிடையாது லைஃபுக்கு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியை தவிர இன்சூரன்ஸ்க்கு இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை. ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் GIC, லைஃப் இன்சூரன்ஸ்னால் LIC. வெவ்வேறு பேரில் இன்சூரன்ஸ் வந்த பிறகு we have been forced to create some regulatory authority called as Insurance Regulatory and Development Authority. The same way pertaining to stock exchange also, Security Exchange Board of India. இந்த மாதிரி ஆல் த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு ஒரு சொஃபிஸ்டிகேஷனுக்கு போகுது. அப்போ போகும்போது அதை நிர்வகிக்கிறோம். த சேம் திங் தான் நான் சொன்ன சைபர் கிரைம் ஆல்சோ. நம்ம யாருக்குமே சிஸ்டம் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, மொபைல் ஃபோன் இல்லாத காலத்தில் அப்படி ஒரு சட்டமே தேவையே ஏற்படலையே. எப்படி அப்படி ஒரு பிரச்சனை இல்லாதப்போ எப்படி அப்படி ஒரு சட்டம் இருக்கும்? பட் இன்றைக்கி என்னது, ஏகப்பட்ட சிக்கல் சொல்கிறோம். திடீர்னு ஃபோன் பண்ணுறான், ஓடிபின்றான், ஏதோ ஒன்று போட்டால் அடுத்த நிமிஷம் 50,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்லேருந்து போயிடும் இல்லையா? தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்சிட்டிஸ்னால் தட் இஸ் நீங்கள் திரும்ப இதில் படிப்பீங்க, அதாவது ஃபியூஸ்டு சொசைட்டி அண்ட் டைஃப்ராக்டட் சொசைட்டின்னு ஒன்று படிப்பீங்க, ரிக்ஸியன் மாடல்னு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் தியரிஸ் படிக்கும்போது. அந்த ஃபியூஸ்டு சொசைட்டி அண்ட் டைஃப்ராக்டட் சொசைட்டிங்கிறது என்னென்னா, ஃபியூஸ்டாக இருக்கும்போது டிஃப்ரென்ஷியேஷனே ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மின்னும் போது ஸ்பெஷலைசேஷனே உங்களுக்கு தேவை இருக்காது அந்த சொசைட்டியில். இதுதான் அந்த காலத்தில் நம்ம மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை. எது, ஒரு கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே செத்தவன் நிறைய பேர் இருப்பான். அந்த கிராமங்கிற அந்த சின்ன வட்டத்தையே தாண்டாதவன் நிறைய பேர் இருப்பான். அப்புறம் கொஞ்சம் பேர் நகரத்தில் போனால் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணங்கள் மாதிரி இன்றைக்கி உலகம் கடந்து விண்வெளிக்கு போகிற அளவுக்கு நம்ம மனித சமுதாயம் வளரும் போது அதுக்குரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதே இன்னும் ஒரு சிம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிளோடு நான் முடிச்சிடறேன் இந்த எக்ஸாம்பிளை. இதுக்கு முன்னாடி என்னுடைய காலத்தில், உங்களுக்கு கூட தெரியாது, என்னுடைய காலத்தில் நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் டாக்டர்னால் ஒரே ஒரு டாக்டர் இருப்பார், MBBS முடிச்சுட்டு. அந்த டாக்டர்கிட்ட தான் நாங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் கூட ஒரு ஜுரம் இருக்கும், தலைவலி இருக்கும், ஏதோ சின்ன பிரச்சனை அந்த டாக்டர்கிட்ட தான் போவோம். இன்றைக்கி we are going to a டாக்டர், காதுக்கா ENT கிட்ட போ, தொண்டைக்கா அவர்கிட்ட போ, வயிறுக்கா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போ, ஹார்ட்டுக்கா கார்டியோ போ. டைஃப்ராக்டட் ஸ்பெஷலிட்டிஸ் அதிகமாகிடுச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் எதுக்கும் ஒரு ஸ்கேனை எடுத்து பார்த்துருவோம், எதுக்கு நம்ம வந்து என்னது டவுட்டை வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிடுவோம், சார் லைட்டாக படம் பண்ணுறதுக்கு ஒரு ECG எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ ஸ்பெஷாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்குரிய நீடை க்ரியேட் ஆகுது இல்லையா? அதே தான் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனோட காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்குரிய புது சட்டங்களும் புது ஆர்கன்ஸும் உருவாகுது. ரைட்டா? அப்போ அதை தான் இவர் சொல்கிறார். என்னது, அதனுடைய பவர்ஸ் என்ன, அதனுடைய டியூட்டிஸ் என்ன, எல்லாத்தையுமே இந்த சட்டமே சொல்லுது இல்லையா? அந்த சட்டத்திற்கு பேர் தான் என்ன சட்டம்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா.
ரைட்டா? அடுத்து அக்கார்டிங் டு எஃப்ஜி குட்னோவ், எஃப்ஜி குட்னோவ், GOODNOW, according to FG Goodnow, administrative law is எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கண்டெக்ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இதை ஏன் இந்த டெஃபினேஷன்ஸ் கொடுக்குறோன்னா, சில நேரம் நம்ம பழைய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த அப்படியே ஃப்ரேசாலஜி எடுத்து கொஸ்டினாக போட்டுருவோம். திரும்ப நீங்கள் வேறு எதையும் எழுதுதால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பற்றி தான் எழுதணும், பட் அந்த ஃப்ரேஸ் ரிலேட்டடாக எழுதணும், வேறு ஒன்றும் ரைட்டா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இஸ் தட் பார்ட் ஆஃப் பப்ளிக் லா, administrative law is that part of public law, that part of public law which fixes the organization, which fixes the organization and determines the competence of administrative authorities, competence of administrative authorities, competence of administrative authorities, and indicates to the individual, and indicates to the individual remedies for the violation of his rights, remedies for the violation of his rights. ஸோ அப்போ என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பப்ளிக் லாவோட ஒரு பகுதி, பப்ளிக் லாவோட ஒரு பார்ட்டு. எந்த ஆர்கனைசேஷன் அதை செய்ய போது, அந்த லாவை எக்ஸிக்யூட் பண்ண போது, அதனுடைய எக்ஸிக்யூட் பண்ண போகிற அதிகாரியோடைய டெக்னிக்கல் காம்பிட்டன்ஸ் என்ன, உன்னோட ரைட் வயலேட் பண்ணால் அதுக்கு என்ன ரெமிடி, இது அது சொல்லும். எந்த சட்டமும் எடுத்து பாருங்கள், அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எனி law that is being enacted will have set of rules and regulations. சிட்டிசன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவன் என்னென்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, செய்யலைன்னா அதுக்குரிய பீனல் சார்ஜஸ் என்ன, செய்துட்டா எந்த அளவுக்கு நீ சேஃபு, அந்த பீனல் சார்ஜஸை நீ லயபிள் அப்படின்னா அந்த அதிகாரி வந்து உன்னை அந்த சார்ஜ் பண்ணலாம். அது பண்ணது தப்பாக பண்ணிட்டா உனக்கு ரெமிடி இருக்குது. இது எல்லாத்தையுமே அது டிஃபைன் பண்ணுதா இல்லையா? எந்த ஒரு சட்டம் நீங்கள் எடுத்து போனாலும், நீங்கள் நம்ம இன்றைக்கி திரும்பவும் 2 வீலர்ஸ் மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் அமெண்ட் பண்ண பிறகு இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் ஹையர் சைட் ஃபைன் ஆகிடுது. ஹையர் சைட் ஃபைன் ஆனதுனால நம்ம எல்லாமே என்ன, அது உடனே நான் சும்மா வீட்டிலேருந்து இங்கே ஏதாவது கார் எடுத்துகிட்டு வர சுச்சுவேஷன் வந்தால் கூட ரவுண்ட் ஆன் ஆகும் முன்னாடி கம்பல்சரி சீட் பெல்ட்டை போட்டுருவான். வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே பைக் எடுத்துகிட்டு வந்தால் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். பிகாஸ் என்னது, பேசலாம் மாட்டுறாங்க, நிறுத்தலாம் மாட்டுறாங்க, உடனே ஃபோட்டோ போட்டு அனுப்பிடுறாங்க. 1500 1500 2 வாட்டி போட்டு அனுப்பிட்டாங்க. 3000 ஓலை பெண்டிங்கில் நிற்கிது. அப்போ என்ன, யார் பண்ணணும்னு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க பண்ண போகிறாங்க. அவங்களோட காம்பிட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க. வயலேட் பண்ணியிருந்தால் அதுக்கு என்ன பீனல் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணால் அதுக்கு ரெமிடி என்ன, இது எல்லாமே அந்த லா சொல்லிடும். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் பப்ளிக் லா விச் இன்ஃபார்ம்ஸ் அபவுட் த ஆர்கனைசேஷன் and competence about the authorities who is going to implement the law, and it is also provides the remedy if they violates our rights. இது எல்லாமே சொல்கிற அந்த சட்டத்திற்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி குட்னோ சொல்கிறாரு. ஓகேவா? தென் சிஎஃப் ஸ்ட்ராங், STRONG, சிஎஃப் ஸ்ட்ராங் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, administrative law is the body of rules, administrative law is the body of rules, is the body of rules which regulates the, which administrative law is the body of rules which regulates the relationship of the, which regulates the relationship of the administrative authority, relationship of the administrative authority towards private citizens, towards private citizens.
and determines the position of state officials, determines the position of state officials, comma, the right and liabilities of the, comma, the right and liabilities of the right, RIGH, right and liabilities, என்னோட உரிமைகள் என்னோட கடமைகள், ரைட்டா, right and liabilities, right and liabilities of the private citizens, my right and liabilities of the private citizens in their dealings with these officials, in their dealings with these officials as representatives of the state, as representatives of the state, as representatives of the state, and the procedure, representative of the state, and the procedure by which, these rights and liabilities are enforced, these rights and liabilities are enforced. ஆப்வியஸ்லி இப்படி ஒரு வரைவு, இப்படி ஒரு ப்ரொசீஜர், இப்படி ஒரு இது இல்லை அப்படின்னா நான் எப்படி அவங்கள அணுகிறதுன்னு எனக்கும் தெரியாது, அவங்க எப்படி என்ன வந்து அணுகணும்னு அவங்களுக்கும் தெரியாது. நீங்கள் எதை யோசித்து பார்த்தீங்கனாலும், ரைட்டா, இஃப் ஐ எம் கோயிங் டு அப்ளை ஃபார் அ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரைட்டா, என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்னோட உரிமை, ரைட்டா. இப்போ நான் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அப்படின்னா தேர் வில் பி சர்டன் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். அப்போ என் லைபிலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க கேட்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ரைட்டா. உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க, உங்கள் அப்பாவுடைய 10th SSLC டிசியில் அந்த கம்யூனிட்டி மென்ஷன் ஆகிருக்கும், அதை கொடுங்க, இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் யுவர் லைபிலிட்டி. அந்த சர்டிஃபிகேட்டை பெறுவது உங்களோட உரிமை, இட்ஸ் யுவர் ரைட். அப்போது அந்த அத்தாரிட்டிக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை அது எக்ஸ்பிளைன் பண்ணுது, என்னோட ரைட் அண்ட் லைபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியப்படுத்துது, அதை நான் எப்படி பெறுவது அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை அது கொடுக்குது. அப்போ அதுக்கான ப்ரொசீஜரோ செட் ஆஃப் ரூல்ஸோ ரெகுலேஷனோ எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கும் நான் என்ன கேட்கலான்னு தெரியாது, அவருக்கும் என்னன்னு கேட்குறேன். நம்ம சில இடங்களில் போய் சண்டை போடுவோம் இல்லையா, ஒரே இடத்துல போயிருக்கோம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் அவருக்கு ஃபோட்டோ கேட்கல, என்கிட்ட மட்டும் ஏன் சார் ஃபோட்டோ கேட்டு 10 நாளாக நடக்க விட்றீங்க? எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரிண்டட் அப்ளிகேஷனை முன்னாடி போட்டால் கீழே இருக்கும் என்னது, அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா கூட அதானே கேஒய்சின்னு ஒன்று இருக்கும், ரைட்டா. ஒரு ஐடி ப்ரூஃபு, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க தம்பி ஓப்பன் பண்ணலாம். அப்போது இந்த ஒவ்வொருத்தையும் நிர்வகிக்கிறதுக்கு கொடுக்குற அந்த ப்ரொசீஜரு, அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், என்னோடய ரைட், என்னோடய லைபிலிட்டி, இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுற அந்த பார்ட் ஆஃப் லாக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் வந்து சொல்கிறார், ரைட்டா. ஸோ அவங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். டெஃபினேஷன் நீட் டு பி அண்டர்ஸ்டுட். அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே தான் நம்ம விருப்பத்துக்கு மாற்றி எழுத முடியாது, அதனால் வரப்படுத்தி தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா. அடுத்து கார்னர், சின்னதாக தான் சொல்லியிருக்காரு. கார்னர், GARNER, கார்னர் டிஃபைன்ஸ் இட் ஆஸ் Garner defines it as administrative law consists of those rules which are recognized by the courts of law, recognized by the courts, COURTS, courts of law, which relates to courts of law and which COURTS, courts of law, courts of law and
and which relates to and regulate the administration of government. Relates to and regulate the administration of government. இது ஒன்றும் இல்லை, அவர் காரணம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். என்னென்னா, இட் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் ரெக்கக்னைஸ்ட் பை கோர்ட்டு, ரைட்டா, விச் ரெகுலேட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ அந்த சட்டம் நீதிமன்றங்களாலும் ஏற்கப்பட்ட அந்த வரைவு இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, டு ரெகுலேட் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட், அரசை நிர்வகிக்கிறதுக்கு பயன்படுற அந்த ரூல்ஸ் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படின்னு சொல்கிறார், ரைட்டா. ஸோ இதை வந்து யார், நம்ம கார்னர் அப்படிங்கிறவர் சொல்கிறார். லாஸ்ட் டெஃபினேஷன் ராப்சன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் கொடுத்த ஆர்டிக்கல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுலையும் இன்னும் 2-3 டெஃபினேஷன் ஜெயின் அண்ட் ஜெயின் இதெல்லாம் இருக்குது. ஸோ கீப்பான் போவேன்னா, இது முக்கியமானது. ஐ திங்க் இந்த ஸ்காலரோடு நம்ம முடிச்சுக்கலாம். ராப்சன், ROBSON, ராப்சன். இவர் கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பார். ராப்சன், administrative law should be regarded as the law relating to public administration. Administrative law should be regarded as the law relating to public administration. எப்படி லேண்ட் லா ஃபார் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ, கமர்ஷியல் லா ஃபார் கமர்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனோ, அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுப்பார். நான் கன்க்ளூட் பண்ணுறேன், ரைட்டா. அதாவது இப்போ லேண்ட் லா இருக்குது அப்படின்னா லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு லேண்ட் லா இருக்குது, ரைட்டா. ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்க மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிற லாக்கு பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அப்போ நீங்கள் என்னவாக இருந்தாலும், see we are talking about public administration from cradle to grave. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டச் பண்ணுதுன்னு, ரைட்டா. நான் சொன்ன மாதிரி தான், பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், ரைட்டா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு சேர்க்கணும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், ரைட். அதுக்கப்புறம் SSLC முடித்தா அதனுடைய மார்க் ஷீட், டிசி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக்ரிகேட் ஆகிட்டே போதா. கடைசியாக இறந்துட்டாங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணுறோம், டெத் சர்டிஃபிகேட் வாங்குகிற வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சட்டத்தால் கவர்ன் பண்ணப்பட்டிருக்கா, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஆஃப் லாஸ் ஆர் பீயிங் எனக்டட் டு ப்ரொடெக்ட் அஸ். அது ஒன்றாவது அதர்வே எதா வேணா இருக்கலாம், நம்ம அண்டர்கோ பண்ணுற எதா வேணா இருக்கலாம். சரி, இப்போ திரும்ப நம்ம மதியம் பேசின கரண்ட் அஃபேர்ஸில் போக்சோ ஆக்டை பற்றி பார்த்தோம், ரைட்டா. இந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குழந்தைய யாரோ ஒருத்தர் சில்ட்ரன், இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, கேர்ள் சில்ட்ரன் பாய் சில்ட்ரன்னே இருக்காது. போக்சோ அப்படிங்கிற ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த சில்ட்ரன், அவ்வளோதான் போக்சோ சட்டத்தினுடைய பேஸு. அப்போ அந்த சில்ட்ரனை இந்த மாதிரி பண்ணுறாங்க, யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண வி ஹாவ் எ லா, ரைட்டா. இப்போ அதை பற்றி பேசும்போது என்ன பேசுகிறான், ஏஜ் ஆஃப் கன்சென்ட்னு ஒன்று பேசுகிறான், ரைட்டா. அப்போ ஏஜ் ஆஃப் கன்சென்ட் 18 வயசுக்கு பதில் 16 குறைக்கலாமா அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக சொசைட்டி எப்படி மாறிட்டு இருக்கோ, மாறினதுக்கு அடிப்படையில் அந்த சட்டத்தை மாற்றலாமான்னு பேசுகிறாங்க. அப்போ எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கும் இல்லையா. அது இன்கம் டேக்ஸ்னால் இட் இஸ் ஃபினான்ஷியல் லாவாக இருக்க போகுது, ரைட்டா. நான் இப்போ சொன்னது சோஷியல் லா, ரைட்டா. சமுதாயத்தில் இருக்க பிரச்சனைகளை, கிரிமினல்னால் கிரிமினல் லா, சைபர் கிரைம் பற்றி பேசுகிறோம். அப்போது எல்லா ஆஸ்பெக்டையும் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இருக்கிற லா இஸ் வாட் வி கால் இட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, அரசு நிர்வாகிகள் எப்படி செயல்படணுன்ற சட்ட வழிமுறைகள் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது, அவங்களோட ரைட்ஸ் என்ன, அவங்களோட ரைட்ஸ் என்னன்னு இருக்குது, நம்மளோட ரைட்ஸ் என்னன்னு இருக்குது, நம்மளோட ரைட்ஸ் வயலேட் ஆனால் அதுக்கு என்ன ரெமிடின்னு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அது வரையறுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் நம்ம சுமூகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். we are all living very 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 comfortably because the administration is taking care of the governance. அது எல்லாத்தையும் அது பார்த்துக்கிறதுனால நம்ம லைஃப் ஸ்மூத்தாக இருக்குது. லெட் அஸ் அஸ்யூம் டேஞ்சட் கோ ஃபங்க்ஷனே ஆகலை, நம்மளாம் இருட்டில் வாழ வேண்டியது தான். லெட் அஸ் அஸ்யூம் டிராஃபிக் ஃபங்க்ஷனே ஆகலை, ஜாம் ஆகி உட்காந்துருக்க வேண்டியது தான். லெட் அஸ் அஸ்யூம் போலீஸ் வேலையே நடக்கலாம்,
பிக்கெட்டிங்கு, கொலை கொள்ளை கற்பழிப்பு கண்ண மூடித்தனமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பை ஸ்மூத்தன் பண்ணுறது யார் அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அதை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுற அந்த டூல் எதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இல்லையா? ஓகே, ஸோ அதை கன்க்ளூட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. இன் த சேம் வே public administration, comma, in the same way as commercial law, in the same way as commercial law consists of law relating to commerce, in the same way commercial law consists of law relating to commerce, OR, land law, the law relating to land. இப்போ இதை வந்து ஸ்காலர்ஸ் வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸ்பிளைன் பண்ணது உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ், இன்னொன்று நேரோயர். நேரோயர் பெர்ஸ்பெக்டிவில் என்ன அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். நேரோயராக சொல்லணும் அப்படின்னா என்னது, இட் இஸ் ரிலேட்டட் டு பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அவ்வளோதான். அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாக சொல்ல முடியாது. பட் ப்ராடர்னா என்னென்னா இட் இஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆல் ஆஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாட்டுவாக இருக்கலாம், ரூல்ஸாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ரைட்டா, அதில் இருக்க ப்ரொசீஜர்ஸாக இருக்கலாம். என்டையர் கேமட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை எல்லாம் கவர்ன் பண்ணுற ஆல் செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கால்ட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அப்படின்னா இட் இஸ் எ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் அது பார்க்குறது, ரைட்டா. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை ரெண்டு விதமாக அணுகலாம், ஒன்று நேரோயராகவும் அணுகலாம், இன்னொன்று ப்ராடராகவும் அணுகலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள கான்ஸ்டிடியூஷனல் லா எங்கே வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வருது. கான்ஸ்டிடியூஷனல் லாக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when it comes to constitutional law is providing broader framework for administering the country, but each and every particular aspect need to be defined through the administrative law. அப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெஷினரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெஷினரியை நீங்கள் கான்ஸ்டிடியூஷன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்மால் பார்ட்ஸும் அதனுடைய ஃபார்ம்ஸும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு சொல்லலாம். அது இப்போ ஒரு பெரிய மெஷின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு கியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கியர் இஸ் ஒன் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் தட் மெஷின் அப்படின்னா கியர் இஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. பார்க்க மெஷினரி பெருசாக தெரியலாம், ஆனால் கியர் இல்லைன்னா அந்த மெஷின் ஓடாது. அப்போ ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் வி ஆர் ஹேவிங் ஒரு கியர் இருக்கலாம், அந்த கியரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட் இருக்கலாம், ரைட்டா. இந்த போல்டும் கியரும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு கிரீஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ கிரீஸ் அப்படிங்கிறது ஃபெசிலிட்டேஷனாக இருக்கலாம், இல்லை ப்ரொசீஜராக இருக்கலாம், ரைட்டா. அப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு வைடராக பார்த்தாங்க அப்படின்னா இட் இஸ் இன் த ப்ராடர் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் அவ்வளோதான் அப்படின்னு நேராக சொன்னீங்கன்னா இதை ரெண்டு டைமென்ஷனில் பார்க்கலாம். ஆர் யூ கம்ஃபர்டபுள்? ரைட்டா. இதை வந்து சொல்கிறாங்க, ஓகேவா, ப்ராடர் சென்ஸில் எப்படி பார்க்கலாம் அண்ட் நேரோயர் சென்ஸில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது, ஓகேவா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா த ஃபார்ம்ஸ் அண்ட் சோர்சஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, எந்தெந்த முறைகள்லையும் எந்தெந்த வழிகள்லையும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். த ஃபார்ம்ஸ் எந்த முறைகளில் அண்ட் சோர்சஸ் எங்கேருந்து இதை எடுத்துக்குது அப்படின்னு, ஓகேவா. ப்ளீஸ் டேக் டவுன். Administration includes
அதாவது the forms and sources of administrative law. ஓகேவா, ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்தோம் ரைட்டா. இப்போ வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் சோர்சஸ் பார்க்குறோம் ரைட்டா. the forms and sources of administrative law. Administration includes both the laws that controls the administration, both the laws that control the administration as well as the law made by the administrative authorities, as well as the law made by the administrative authorities. ரைட்டா, என்னது அந்த பர்டிகுலர் அட்மினிஸ்ட்ரேட்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆக்ட். கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆக்ட்னா என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த ஐஆர்டிஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐஆர்டிஏ ஆக்ட் படி தான் சேர்மேன் ஆஃப் ஐஆர்டிஏ அப்படின்னு ஒருத்தர் கிரியேட் ஆகிருப்பார். அப்போ அந்த லாயின் அடிப்படையில் தான் இவருடைய ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பவர்ஸ் எல்லாமே டிஃபைன் ஆகுது. அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன் ஆஃப் த பவர் என்ன அப்படின்னா, he can govern the insurance sector in India அப்படின்னா அவர் அதுக்கு கீழே ஒரு லா கிரியேட் பண்ணுறாரு. 10வது பாஸ் பண்ணவன் எல்லாம் மட்டும்தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணலான்னு ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அத்தாரிட்டி கிரியேட்ஸ் சம் லா. கரெக்டாக கவனிங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட்ஸ் போத் த லாஸ் தட் கண்ட்ரோல் த அட்மினிஸ்ட்ரேஷன் as well as the law made by the administrative authorities. ரெண்டுமே அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுற சட்டமும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுற சட்டமும் எல்லாமே சேர்ந்தது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. நான் சொன்ன இந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் படி ஐஆர்டிஏன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஐஆர்டிஏக்கு சேர்மன் இருப்பாங்க, டெப்யூட்டி சேர்மன் இருப்பாங்க, இத்தனை அஃபிஷியல்ஸ் இருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து அவங்க அந்த இன்சூரன்ஸ் செக்டாரை ரெகுலேட் பண்ண ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் இந்த இடத்துல வி ஆர் அட்மினிஸ்டரிங் இன்சூரன்ஸ் செக்டார். புரியுதா? அப்போ இந்த மாதிரி எல்லா செக்டார்லையுமே ஒரு மதர் லெஜிஸ்லேஷன் இருக்கும். அதுக்கு கீழே உருவாக்கப்பட்ட சபார்டினேட் லெஜிஸ்லேஷனோ இல்லை என்டைட்டி கிரியேட் பண்ணதோ ஒன்று இருக்கும். எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ட்ராயிலாலும் அதே தான். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் இல்லாமல் ட்ராய்க்கு ஒரு சேர்மன் அப்பாயின்ட் பண்ணியிருக்க முடியாது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஆக்ட் இல்லாமல் சிஐசி ஒன்று இருக்காது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இல்லாமல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு ஒருத்தர் வந்திருக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு சட்டமும் ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணுது. அந்த அத்தாரிட்டி இன்டர்ன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவர் படி அவங்க ஒரு சில வரைவுகளை ஏற்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ next paragraph. Some are in the form of statutes, some are in the form of statutes, STATUTES, சட்டங்கள். Some are in the form of administrative law அப்படின்றதுல first statute is one form. Some are in the form of statute, while the rest in the form of charter, comma ordinance, comma resolutions, rules, regulations, orders, decisions. These are all the forms of administrative law. சார்ட்டராக இருக்கலாம், ஆர்டினன்ஸாக இருக்கலாம், ரெசல்யூஷன்ஸாக இருக்கலாம், ரூல்ஸாக இருக்கலாம், ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், டெசிஷன்ஸாக இருக்கலாம். ரைட்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம இந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸை பற்றி ஒரு விஷயம் படித்தோம் இன்றைக்கி கூட. இந்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வரும்போது புட்டசாமி கேஸில் சப்போஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் தட் ஷுட் பி டன் ஒன்லி த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட்னா என்னென்னா
சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி சட்டமாக உருவாக்கி அவங்க அதை பண்ணிருக்கலாம். பட் ஏன் அது ஃப்ளா அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்கன்னா, இட் இஸ் டன் ஒன்லி த்ரூ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். கேபினெட் முடிவு பண்ணி சென்சஸ் நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. நாட் டன் த்ரூ லெஜிஸ்லேச்சர். அப்போ லெஜிஸ்லேச்சர் மூலயமா நடந்தால் அதுக்கு பேர் என்னது? ஸ்டாட்யூ, சட்டம். அதை கவர்னரை வச்சு பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன? ஆர்டினன்ஸ். இதெல்லாம் செய்ய போகிறோம்னு நம்ம வெளியிட்டோம்னா அதுக்கு பேர் சார்ட்டர். It can be form of a resolution, it can be a rules, it can be a regulation, it can be order, or it can be a decision. These are all the forms of administrative law, right? But இது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் sources. Forms பார்த்தோம் இல்லையா? Sources. Please take down. It has to be created from following sources. It has to be created from following sources. Number 1, the constitution. என்னக்கண்ணா சப்டைட்டில் சொல்லவா? From the following sources. It has to be created from the following sources. Number 1, the constitution. Because உங்க எல்லா சட்டத்துக்கும் பேஸ் எது? Constitution. So first source எது தான்? The constitution. Until or otherwise the constitution provides you the authority to do, நீ என்னவாகவுமே இருக்க முடியாது. Either you can be a legislature, or you can be executive, or you can be a judiciary. For that யார் முதல்ல மூல காரணம்? மூல சோர்ஸ் யாரு? Constitution தான் first. Second, the enactments or statutes, the enactments or statutes and resolution of the enactments or statutes or resolution of legislature. The enactments or statutes and resolution of legislature. என்னது? ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ரூல்ஸாக இருக்கும். அப்போது இங்கே ஸ்டாச்சு வந்துருச்சுன்னா ஸ்டாச்சு கீழே இருக்கிறது தான் அது கிரியேட் பண்ண முடியும். இப்போ கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி ஸ்டாட்டு கிரியேட் பண்ணலாம், ஸ்டாட்டுவை சோர்ஸை வச்சு ரூல்ஸ் கிரியேட் பண்ணலாம், ரூல்ஸை பேஸை வச்சு ஆர்டர் போடலாம், ஆர்டரை பேஸை வச்சு டிசிஷன் மேக் பண்ணலாம். ரிவர்ஸ் திரும்ப இது எல்லாத்தையுமே ரிப்பீட் ஆகும் பாருங்கள். இங்கே இப்போ முதல்ல கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டோன்னா இப்போ ஸ்டாட்டு, அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட் சார்ட்டர்ஸ். நெக்ஸ்ட் சோர்ஸ் வந்து சார்ட்டர்ஸ். அடுத்தது ஆர்டினன்சஸ். கமா ரூல்ஸ், கமா ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ். Ordinances, rules, regulations of the administrative authorities. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியும் நம்ம ஃபர்தராக சில லா கிரியேட் பண்ணலாம். அடுத்த முக்கியமானது பாருங்களேன், கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷனை பிரெச் பண்ணி நீங்கள் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவும் கிரியேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ஆன்டிதெட்டிக்கல் டு த பீப்புள். நார்மலாக யோசிச்சு பாருங்கள், நம்ம கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷனை டச் பண்ணாமல் தான் எல்லா சட்டத்திட்டங்களும் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. சரி, உதாரணத்துக்கு நம்ம ஜல்லிக்கட்டை ஏன் எதிர்த்து போராடணும்? இட் இஸ் அகெயின்ஸ்ட் அவர் கஸ்டம். அவங்க கிரியேட் பண்ண அந்த சட்டம், மிருகவதை சட்டத்தில் ஜல்லிக்கட்டை உள்ளே கொண்டு போய் வச்சாங்க இல்லையா, காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில், அகெயின்ஸ்ட் அவர் கஸ்டம்ஸ்ன்னும் போது வி ஆர் அகெயின்ஸ்ட் தட் லா இட் செல்ஃப். அப்போ நீங்கள் கஸ்டம்ஸ் அண்ட் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா கூட இட் கேன் ஆக்ட் அஸ் ஏ சோர்ஸ் ஃபார் யூ. அதுவும் உனக்கு வந்து ஒரு என்னம்மா அந்த கஸ்டம்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த லா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர்ஸ்டிஷனை உரைக்கிறோம் இல்லையா, அப்போ அது ஏன்னா இட் இஸ் இன்ஹியூமன், அது ரீசன் பிஹைண்ட் தட், அதை கொண்டு வரும். சொல்லுங்க, கேளுங்க. அதுதான் அங்கே தான் திரும்ப என்ன அப்படின்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சொசைட்டி, மாடர்னைசேஷன். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் எல்லா சட்டங்களும் நம்மளுடைய கஸ்டம்ஸை பார்க்குது, பட் ப்ரெசன்ட் லா ஆர் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னாக்கா கான்டெம்பரரி சொசைட்டியை பேஸ் பண்ணி இருக்குது. நீங்கள் சும்மா சிம்பிளாக போனீங்க எல்ஜிபிடி கேஸை யோசிங்களேன். எல்ஜிபிடி கேஸை யோசித்தோம்னா ஓகே, இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டி எல்லாம் பேசலாம், பட் டஸ் இட் நாட் அகெயின்ஸ்ட் த நேச்சர்? நேச்சர் உனக்கு அப்படி சொல்லலையே. நேச்சரோட இன்ஸ்டிங்க்ட் வேற மாதிரி இல்லை இருக்கு. எவ்ரி ஆர்கானிசம் ஹேஸ் எ மேல் as well as ஃபீமேல்.
இட் இஸ் ஹேவிங் ஏ ரீப்ரொடக்டிவ் பர்பஸ். அதுக்காக தான் இருக்கே கண்டி. சேம் செக்ஸ் மேரேஜுங்கிறது வேர்ல்டில் வேறு எந்த ஆர்கனைசத்துக்குமே இருக்க வாய்ப்பு இல்லையே. சொசைட்டி மாறுது. எனக்கு செக்ஸே தேவையில்லைன்னு அவன் நினைக்கிறான். எனக்கு ஐ எம் ஃபீலிங் இட் அஸ் எ கம்பேனியன்ஷிப் அண்ட் லவ் தான். சரி, அதை தான் பாப்புலேஷன் தியரிஸ் படிக்கும்போது மால்தூஸ் கூட சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? ஹேவிங் சைல்டு இருக்கு இல்லையா, ஹேவிங் சில்ட்ரன் இட் இஸ் எ சோஷியல் இன்ஸ்டிங், வேரஸ் ஹேவிங் செக்ஸ் இஸ் எ பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்னு சொல்லியிருப்பார் அவர். அது பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது, அதை மீறி ஒன்று போகிறாங்கன்னா அதுதான் மாடர்னைசேஷன். அப்போ நீ சொன்ன கேஸ் அங்கே வந்து அவங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிச்சுவல் எல்லாமே வந்து கஸ்டம்ஸ் அண்ட் ஆர்த்தடாக்ஸியாக இருக்கலாம், பட் ப்ரெசன்ட் சொசைட்டிக்கு மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே ஈக்குவலு, தெர் இஸ் நோ சயின்டிஃபிக் பிஹைண்ட் அப்படி உடைக்கிறாங்க அது. ரைட், பட் இட் கேன் ஃபார்ம் ஏ கஸ்டமரி பேஸ் பண்ணியும் நிறைய சட்டங்கள் இருக்குது, நம்ம கஸ்டம்ஸை பேஸ் பண்ணியும். ரைட்டா? தென் ஜுடிஷியல் டிசிஷன்ஸ். லாஸ்ட் சோர்ஸ் என்னன்னா ஜுடிஷியல் டிசிஷன்ஸ். இதுக்கு உதாரணம் தான் நான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிளாக சொன்னேன், இந்த டெல்லி ஹைகோர்ட்டோட சிஎன்ஜி லா. இந்த மாதிரி எது உங்களுக்கு தோணுனாலும் எக்ஸாம்பிள்னு போட்டு பக்கத்தில் எழுதுங்க, இன்னும் நல்லா மார்க் வரும். ரைட்டா? இந்த லாஸ்ட் பேராகிராஃப், இந்த 3 லைன் இருக்குது, அதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கிளாஸை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இஸ் தஸ், administrative law is thus, administrative law is thus to be recognized, administrative law is thus to be recognized by its substance, to be recognized by its substance rather than by its form, rather than by its form, full stop. That substance takes public administration, that substance takes public administration as its focal point, as its focal public administration as its focal point. ரைட்டா? ஒரே ஒரு நிமிஷம், பிஃபோர் வைண்டிங் அப் த டுடேஸ் கிளாஸ். இங்கே பாருங்கள், 5th கொஸ்டின் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்காங்களா, 5th கொஸ்டின் படிங்க. Administrative law is recognized by its substance rather than its form. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது அதனோட சப்ஸ்டன்ஸுங்கிறது அதனோட ஃபார்ம் அப்படிங்கிறத விட சப்ஸ்டன்ஸ் தான் அதில் முக்கியம்னா, இது ஸ்டாட்யூவாகவும் இருக்கலாம், தட் இஸ் ஃபார்ம். அது ரூலாகவும் இருக்கலாம், தட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம். ஆர்டராகவும் இருக்கலாம், தட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம். டெசிஷனாகவும் இருக்கலாம், தட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம். பட் இதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, வாட் ஃபார் திஸ் ஆர்டர் இஸ் பீயிங் புட் ஃபோர்த், வாட் ஃபார் திஸ் டிசிஷன் இஸ் பீயிங் மேட், வாட் ஃபார் திஸ் ஸ்டாட்யூ இஸ் பீயிங் கிரியேட்டட், வாட் ஃபார் திஸ் rule is being made இருக்குல்ல, that is more important for administrative law, not its form. அதனோட சப்ஸ்டன்ஸ் தான் முக்கியமே கண்டி, அது என்னவா இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அப்போ என்ன அப்படின்னா, we can just ஒரு டிராஃப்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு இருக்கு, இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு பல்வேறு விதமான சட்டங்கள் தேவையாக இருக்குது. அந்த சட்டங்கள் எந்த ஆங்கிளை வேணால் எடுத்த சட்டங்களாக இருக்கலாம். இட் கேன் பி டேக் அ ரூட் ஆஃப் ஆர்டினன்ஸ், இட் கேன் பி டேக் அ ஸ்டாச்சு, எதாக வேணா இருக்கலாம். பட் அல்டிமேட்லி இட் ஷுட் சால்வ் சர்டன் இஷ்யூ. ஸோ இட்ஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இட்ஸ் ஃபார்ம்னு கன்க்ளூட் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால தான் என்னென்னா, ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ஜெக்ட் இருந்தால் தான் இது ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. இது வேறு ஒன்றும் இல்லை, சாதனான் சர்மா புக்கில் இந்த மீனிங், ஸ்கோப் அண்ட் நேச்சரில் நமக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃபார்ம் அண்டு இது, அதை முடிச்சுட்டு கீழே இதுதான் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரியே தான் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு ஆத்தர். அவர் கன்க்ளூட் பண்ணதை படிச்சுட்டு திரும்ப கொஸ்டின் பேப்பர் எடுத்தோன்னா அப்படியே அந்த 2-3 லைன் கடைசி நம்ம போட்ட கன்க்ளூஷன் கொஸ்டினாக இருக்குது. சாதனான் சர்மா புக்கில் அவங்க எழுதின ஆத்தர் போட்ட கன்க்ளூஷனை இங்கே ஒரு கொஸ்டினாக கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் திரும்ப போய் புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா ஃபார்ம்ஸு சோர்ஸ் மட்டும்தான் இருக்குமே கண்டி, நாம் சொன்ன மாடலில் ஆன்சர் இருக்காதங்க, இந்த ஃப்ரேசாலஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ த தரவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் எசென்ஷியல் டு நெரேட். இதை எழுதணும்னா சப்ஜெக்டை புரிஞ்சால் மட்டும்தான். என்ன சொல்கிறாங்க, வாட் தே மீன்ஸ் ஆஸ் சப்ஸ்டன்ஸ், வாட் தே மீன்ஸ் ஆஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சால் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ புரியுது இல்லையா, சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, ஃபார்ம்னா என்னென்னு. ஃபார்முங்கிறது அது என்ன விதமாக டூலாக யூஸ் பண்ணப்படுது. இட் கேன் பி டிசிஷனாக இருக்கலாம்,
நான் சொன்ன மாதிரி ஆர்டினன்ஸாக இருக்கலாம், எதாவது வேணா இருக்கலாம். சப்ஸ்டன்ஸ்னால் அதனுடைய கண்டென்ட் என்னங்கிறது. ரைட்? ஓகே. ஸோ வித் திஸ் ஐ கால் இட் எ டே. ஸோ இப்போ இந்த மீனிங் ஸ்கோப்புக்கு அப்புறம் மீனிங் நேச்சருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோப் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸு. ஸ்கோப் முடிஞ்ச உடனே ஏவிடைசியோடைய ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் ரூல் ஆஃப் லாவுக்கும் இருக்கிற கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. சி பாசிபிளி இன்னும் சார் சொல்லுவாங்க, மண்டே வெனஸ்டே ஆக்சுவலாக ஃப்ரைடேன்னு பிளான் பண்ணோம். ஃபார் ஹிஸ் சேக் அவர் சாட்டர்டே வர முடியும் இங்கேன்னு சொன்னதுனால சாட்டர்டே பிளான் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ மண்டே வெனஸ்டே சாட்டர்டேன்னு இருக்க வாய்ப்பு இருக்குது பபேட் கிளாஸஸ். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் பிளானிங். இன்னும் பிளானிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. சின்ஸ் அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் அன்றைக்கி வந்துட முடியும், மற்ற நாள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னதுனால வி ஆர் டென்டேட்டிவ்லி பிளானிங் ஆஸ் அ ஷெட்யூல் மண்டே வெனஸ்டே அண்ட் சாட்டர்டேன்னு. சரியா? ஸோ மோஸ்ட்லி சாட்டர்டே ஐ வில் பி அசோசியேட்டிங் அண்ட் மண்டே அண்ட் வெனஸ்டே சார் வில் பி ஹேண்டிலிங். ஓகே, என்னம்மா? அதான் டென்டேட்டிவ்லின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஹீ இஸ் த கோர்ஸ் இன்சார்ஜ், அவர் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவார். இல்லை வேறு எதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் பேசுங்க. சரியா? வேறு எதாவது இருக்கா, இஷ்யூ இருக்கா? என்ன சொல்லு. சரி சரி. மண்டே வெனஸ்டே ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாரா அவங்கக்கிட்ட? சாட்டர்டே இருந்தது, மாற்றிருக்க. சரி, ட்ரை பண்ணு. உண்மையிலேயும் தம்பிக்காக தான். இல்லைனா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே ஃபார் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் சிங்க் பண்ணிட்டோம். பிள்ளைங்க ஒருத்தர் சோஷியாலஜி வராங்க, ஒருத்தர் பபேட் வராங்கன்னா, நாங்கள் ஜிஎஸ்க்கு ஏதாவது கிளாஸ் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி சோஷியாலஜிம்பாங்க, இன்றைக்கி ஜிஎஸ் கிளாஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறனால, ஏன்னா நிறைய கிளாஸஸ் இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் சிலபஸ் முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறோம். அதனால் இது ரெண்டையும் சிங்க் பண்ணிவிட்டு அந்த 3 நாள் பிள்ளைங்க இருப்பாங்கன்றது தான் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனால் பிளான் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் பண்ணுங்கள் சார் வரும்போது. வாட் எவர் பெஸ்ட் ஃபார் ஆல் வி வில் டூ. ரைட்டா?